जगदम्बा अर्पणमस्तु। चिन्तयतां तेषां मूर्धा विष्णोः स कुण्डलः गतः स मुकुटः क्वापि देवदेवस्य तापसाः. ஸோ நௌமிஷாரண்யத்தில் இந்த கதை சொல்லிட்டு இருக்கா. நைமிஷாரண்யத்தில் சூத்தர் வந்து இப்போ சனகாதிகளுக்கு சவுனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்காரா. அப்போது இந்த வம்ரி சொல்கிறது இந்த எறும்பு, பெரிய எறும்பு, அது அந்த நாணை உடச்சி கொடுத்து இவரோட தலை காணாமல் போயிடுத்து. அப்போது பயங்கரமான திசைகளெல்லாம் எதிரொலிக்கிற மாதிரி பயங்கர சத்தம் காட்டுது வர பார்த்தோம் நம்ம. ஸோ ஏவம் சிந்தியதா, இப்போ என்ன ஆச்சு, உலகத்துக்கே என்ன ஆச்சு, மலைகளெல்லாம் நடுங்கிறது, எர்த்குவேக் ஏற்படுறது, என்ன ஆச்சுன்னு புரியலை வாழ்க்கை. ஸோ ஏவம் சிந்தியதா, இப்படி கவலைப்படும் போது தேஷாம் மூர்தா விஷ்ணோஹோ ச குண்டலக. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கிறோச்சே அவளுடைய சிந்திக்கும் போதே அவருடைய தலை மூர்தா தலை ச குண்டலகா, காதணி இருக்கும் இல்லையா, காதில் தொங்கிட்டு இருக்குமே குண்டலம், மகர குண்டலம், அதோடு சேர்ந்து விஷ்ணுவோடு கதக போயிடுத்து, எங்கே போச்சு. ச முக்குட்டகா, தலையில் முகுடம் வச்சுட்டுருக்கார், எல்லாமே போயிடுத்து. குவாபி எங்கே போச்சுன்னே தெரில, எங்கே அந்த மாதிரி தெரியாத ஒரு இடத்துக்கு அந்த தலை போயிடுத்து. தேவதேவசிய விஷ்ணோஹோ, அதாவது தேவதேவனான விஷ்ணுவுடைய அந்த தலை போயிடுத்து. தாபசாகான்னு இவளை கூப்பிடுறார், தபஸ் செய்பவர்களே, முனிவர்களே, இப்படி ஆயிடுத்து விஷ்ணுவோட நிலைமை. ஸோ அந்தகாரே ததா கோரே சாந்தி, அதாவது பயங்கரமான கோரமான இருட்டு வந்துடுது, எங்குமே இருளாக சூழ்ந்தெடுத்து. சாந்தே பிரம்ம ஹரவ் ததா, அதாவது கொஞ்ச நாள் கழித்து அந்தகாரம் போயிடுதுங்கிறார். இப்போ கொஞ்சம் அந்த அந்தகாரம் இப்போ சாந்தேன்னு சொன்னால் அந்த கோரமான அந்த அந்தகாரம் இப்போ கொஞ்சம் அமைதியாகிடுதுன்னு கொஞ்சம் வெளிச்சம் தெரியறது. அப்போ பிரம்மாவும் ஹரன்னு யார், சிவன். ஸோ பிரம்மாவும் சிவன் என்ன பண்ணுறா, சிரோஹீனம் சரீரம், இப்போ தான் கண்டுக்கே தெரியுது, தலையை காணாமல் எடுத்து விஷ்ணுவோட உடம்பு தான் இருக்குங்கிறது தெரியுது. ஸோ சிரோஹீனம் சரீரம், தலையில்லாத சரீரத்தை து தத்ருஷாத்தே விலக்ஷணம், லக்ஷணமே இல்லை, வெறும் கபந்தம் இருக்குது, வெறும் உடம்பு மட்டும் இருக்குன்னா எப்படி இருக்கும். ஸோ விலக்ஷணமான அந்த தலையை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு செகண்ட். இருக்கு மேம். அவருக்கு திருத்வா கபந்தம் விஷ்ணோஹோ தே விஸ்மிதாஹ சுரசத்தமாஹ சிந்தா சாகரமக்னாச்ச ருதுஹோ சோககர்ஷிதாஹ. ஸோ கபந்தம் விஷ்ணோஹோ திருஷ்டுவா, விஷ்ணுவோடைய கபந்தம் மட்டும் இருக்குது. கபந்தம்னு என்னது, தலையில்லாத உடம்பு. ஸோ அந்த உடம்பை அவள் பார்த்து விஸ்மிதாக சுரசத்தமாக, தேவர்கள்லாம் ஒரே ஆச்சரியப்பட்டா, எப்பேற்பட்ட விஷ்ணு, எல்லாருக்கும் தேவதேவனாக இருக்கக்கூடிய விஷ்ணு, அவருடைய தலையை திடீர்னு காணாம போயிடுதே. சிந்தா சாகரம் அக்னாஷ, சிந்தைங்கிறது இங்கே கவலையாகப்பட்ட சாகரத்திலே மூழ்கிட்டா. இப்போ என்ன பண்ணுறது தெரியலையா. ருருதுகு சோககர்ஷிதாக, சோகத்தினால் பீடிக்கப்பட்டு ரொம்ப கத்தி அழறா, எல்லாருமா தேவர்கள் எல்லாமே அழறா. ஹா நாதா கிம் பிரபோ, எல்லாம் என்ன ஆச்சு பிரபுவே, நாதனே, எங்களுடைய நாதனே, நீங்கள் கிம் ஜாத்தம், என்ன ஆயிடுது, கிம் ஜாத்தம் என்ன ஏற்பட்டது, அத்புதம் அமானுஷம்னு அலௌக்கிகமானது, உலகத்தில் இது மாதிரி பார்த்ததே இல்லையே நம்ம. ஸோ பார்க்காத ஒரு விஷயம் அத்புதமாக ஏதோ நடந்திருக்கே, தலை காணாமல் போச்சே. வைஷசம்ங்கிறது விநாசம். ஸோ விநாசமான ஒரு காரியம் நடந்துருது. தேவதேவானாம் வைஷசம், தேவர்களுக்கெல்லாம் நாசம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவு. தேவதேவ சனாதனா, தேவர்களுக்கெல்லாம் தேவனே சனாதனமாக எப்பொழுது இருக்கக்கூடியவரே உங்கள் தலையை காணாம போச்சு, எங்களுக்கு விநாசம் தான் இப்போது. ராதே கிருஷ்ண மேம்.
माया इयं कस्य देवस्य यया ते अद्य शिरोहृतम् अच्छेद्यः त्वम् अवेद्यः असि अपद्राह्यो असि सर्वदा अप्रदाह्यः अप्रदाह्यः ஓகே அப்ரதாஹ்யோன்னு படிச்சேனா இது ஓகே இல்லை அப்படி அப்ரதாஹ்யம் அந்த அப்ராங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக படித்த மாதிரி தோணுது அப்ரதாஹ்யோன்னு இருக்கு அது அப்படியே படிச்சேன் ஓகே ஓகே ஸோ மாயா இயம் கஸ்ய தேவசியா இது என்ன மாயை எந்த தேவன் இந்த காரியத்தை பண்ணினான் விஷ்ணுவோட தலை காணாம போச்சே எந்த மாயை இது நடத்தித்து எந்த தேவன் பண்ணினான் யயாத்தே அத்திய சிரோ ஹிருத்தம் அபகரிக்கப்பட்டது உங்கள் தலையை இப்படி அபகரிக்கப்படுத்த எந்த தேவன் இதை பண்ணிட்டான் எந்த மாயை அச்சேத்யகாத்துவம் உங்களை யாராவது கட் பண்ண முடியுமா யாராவது உங்களை அப்படி கட் பண்ண முடியுமா தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இது அபேத்தியக அசி பின்னப்படுத்த முடியாது பின்னம்னு சொல்கிறது சேதனத்துக்கும் பின்னத்துக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் சேதனம்னா கட் இன்ட்டு டூ அவ்வளோதான் ரெண்டாக வெட்டுறதுக்கு சேதனம்னு பேர் பின்னம்னா துண்டு துண்டாக வெட்டுறது ஸோ அதனால நீ அச்சேத்தியம் அபின்னம்னு சொல்லிட்டார் ஸோ அபேத்தியக நீ பின்னப்படுத்த முடியாது உன்னை வெட்ட முடியாது அப்பிரதாஹ்யக உன்னை எரிக்கவும் முடியாது ஸோ ஆத்மா மாதிரி இருக்குங்க ஸோ அங்கே அப்படி தானே கீதையில் பார்க்குறோம் நம்ம அப்பிரதாக்கியக ஒன்றை யாருமே எரிக்கவும் முடியாதே சர்வதா எப்பொழுதுமே அப்படித்தானே இருக்கக்கூடியவர் நீங்கள் ஹிருதம் சிரோஹிருதம் एवं गते त्वयि विभो मरिष्यन्ति च देवताः कीदृशः त्वयि नः स्नेहः स्वार्थेन एव रुदामहे ஸோ ஏவம் கதே தொயி இப்படி நீங்கள் போயிட்டாலே நீங்கள் போகும்போது விபோன்னா எங்கும் நிறைந்தவரேன்னு அர்த்தம் மரிஷ்யந்தின தேவதா நாங்கள் என்ன சாகாமல் இருக்கோமே இப்போ ஏற்பட்ட எங்களுடைய தலைவன் எங்களுடைய நாதனே போயிட்டார் அப்போ கூட நாங்கள் சாகாமல் இருக்கோம் மரிஷந்தின்னு மரிஷந்தி ச தேவதாக ஓ சாங்கிறார் அப்போ எல்லாருமே போயிடுவோம் இப்போ நீங்கள் போயாச்சுன்னா தலைவனே போயாச்சுன்னா எங்களுக்கு என்ன இருப்பீங்க அதனால எல்லாரும் தேவர்களுமே போயிடுவோமே கீதிருஷகா தொயி நக ஸ்னேகக எங்களோட ஸ்னேகமே உங்ககிட்ட பார்த்தா எங்களுக்கு என்ன தோன்றதுன்னா ஸ்வார்த்தேன ஏவ எங்களோட ஸ்வார்த்தம் எங்களோட நலனுக்கு வேண்டி தான் நாங்கள் வந்தோம் இப்போ விஷ்ணுகிட்ட வந்தது எதுக்கு ஒரு பெரிய யாகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் விஷ்ணுவை கூட்டிகிட்டு போகலாம் அதாவது அசுரர்களோடு சண்டை போட்டுகிட்டே இருப்பா தேவர்கள் அப்போ அசுரர்களை ஜெயிக்கணும் அதுதான் இவாளோட எண்ணம் அதுக்கு வேண்டி ஒரு யாகம் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் பிரம்மா வழிச்சுட்டு விஷ்ணுகிட்ட வந்த இடத்துல இதெல்லாம் நடந்து போச்சு ஸோ ஸ்வார்த்தேன ஏவ அதனால எங்கள் காரியம் நடக்கலைன்னு தான் நாங்கள் இப்போ அழுதுன்னு இருக்கோங்கிறோம் परिष्यन्ति च देवताः कीदृशः त्वयि नः स्नेहः स्वार्थेन एव रुदामहे न अयं विघ्नः कृतः दैत्यैः न यक्षैः न च राक्षसैः देवैः एव कृतः कस्य दूषणं च रमापते ஸோ ந அயம் விக்னக கிருத்தக தைத்தியேன தைத்தியகி அதாவது அசுரர்கள் யாரும் இந்த விக்னத்தை பண்ணலை அப்படின்னு வேலை சொல்கிறான் ஸோ தைத்தியகி ந கிருத்தக தைத்தியர்களால் அசுரர்களால் யாருமே இந்த விக்னம் அதாவது பகவானுடைய தலையை காணாமல் போன விஷயம் அது அவர்கள் பண்ணலை எச்சைகி எச்சர்களும் பண்ணலை ராட்சசர்களும் பண்ணலை ந ராட்சசைகி தேவைகி ஏவ கிருத்தக யாரோ ஒரு தேவன் தான் பண்ணியிருக்கான் இதான்ட்டான் நம்மளே ஒரு கல்பிரிட் இருக்கான்றான் ஒரு பிளாக் கோட்டு ஸோ அந்த ஒரு கற்பாடு தான் பண்ணியிருக்கு தேவைகி ஏவ கிருத்தக கஸ்ய தூஷணம் ச ரமாபதே இது யாரோட தோஷம் தெரியலையே ரமாபதே ரமாவின் கணவனே ரமாவுடைய கணவனான பகவானே இது யாரோட தூஷணம் யார் பண்ணின தோஷம் தெரியலையே पराधीनाः सुराः सर्वे किं कुर्मः क्व व्रजाम च शरणं नैव देवेश सुराणां मूढ
मूढचेतसाम् ஸோ சுராகா சர்வே பராதீனாகா. பராதீனாகனா அடிமை. பராதீனர்கள்னாலே சுதந்திரம் கிடையாது, சுதந்திரத்துக்கு ஆப்போசிட். ஸோ பகவான் மட்டும்தான் சுதந்திரம், பாக்கி எல்லாருமே அடிமைகள் சொல்கிறோம். அப்போ பராதீனாகா சுராகா, தேவர்களும் எல்லாருமே அடிமையாக தான் இருக்கும், எல்லாரும். சர்வே கிம் குர்மகன், எங்களால் என்ன செய்ய முடியும்? குவாவிரஜாமா, எங்கே போக முடியும்? எங்களுக்கு போக்கடமே கிடையாது. எங்களுக்கு குவாவிரஜாமா எங்கே போக முடியும்? சரணம் நைவ தேவேஷ, எங்களுக்கு இப்போ சரணம்னு கொடுக்கறது நீங்கள் ஒருத்தர் இருந்தே, இப்போ நீங்களும் இல்லை. அதனால் எங்களுக்கு சரணமே இல்லை, இப்போ யாருமே சரண்யன்னு சொல்லி யாருமே இல்லை. தேவேஷ, தேவர்கள் தலைவனே. சுராணா மூடச்சேதசாம், மூடச்சேதஸ்னா மோகத்தில் ஆழ்ந்து போய் ஏதோ தூக்கத்தில் எழுப்புறேன் பேர் வழின்ட்டு வம்பிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு மோகத்தில் ஆழ்ந்து போயிட்டோமே, இப்படிப்பட்ட தேவர்கள் நாங்கள், எங்களுக்கு இப்போ சரணமும் இல்லை. न च एषा सात्विकी माया राजसी न च तामसी यया छिन्नं शिरः ते अद्य माया ईशस्य जगद्गुरोः. ஸோ நச்ச ஏஷா சாத்விகி மாயான்ட்டார். இது சத்துவ மாயை கிடையாது, சத்துவ குணத்தோடு உள்ள மாயை கூட கிடையாது. ராஜசி தாமசி எதுவுமே கிடையாது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு மாயை அப்ளை ஆகிருக்கு போல் இருக்குங்கிறார். ஸோ ராஜச மாயையும் கிடையாது இது, தாமச குணத்தோடு சேர்ந்த மாயையும் கிடையாது இது. யயா சின்னம் சிரகத்தே, உன்னுடைய தலை இப்படி கட்டாயிடுது. ஸோ மாயா ஈஷஸ்ய ஜகத்குரோஹோ. ஸோ ஈஷஸ்ய ஜகத்குரு, ஜகத்துக்கெல்லாம் தலைவனான அப்படின்னு இதுக்கு மேலே சிவன், பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு மேலே ஏதோ ஒரு ஜெகத்குரு இருக்கார் போல் இருக்கு. அந்த ஈஷஸ்ய ஜெகத்குரோகா, அவருடைய இந்த மாயை தான் போல் இருக்கு, தெரியலையேன்னு சொல்றான். क्रन्दमानान् तदा दृष्ट्वा देवान् शिवपुरोगमान् बृहस्पतिः तदा उवाच शमयन् वेदवित्तमः. ஸோ கிரந்தமானான்னு கதறி அழறதுக்கு கிரந்தமானகன்னு பேர். கதறி அழறா. அப்போ அழும்போது அவளை பார்த்து தேவர்கள் எல்லாம் அப்படி அழறா. சிவபுரோகமான், சிவனை முன்னிட்டு கொண்டு. ஸோ சிவன் கூட எல்லாரும் சிவந்து உட்காந்து அதில் அழுதுட்டு இருக்காளா. அப்போ பிரகஸ்பதி வரார். அவர் யார்? வேதவித்தமக, வேதங்களை எல்லாம் நல்ல பாரங்கதர், வேதங்கள்லாம் நன்னா கரைச்சி குடிச்சவர். அப்படிப்பட்ட பிரகஸ்பதி ஷமயன் இதம் உவாச்ச ததா உவாச்ச, ஷமயன் இந்த அவளை அமைதிப்படுத்தி கொண்டு, சாந்தப்படுத்தி கொண்டு இவ்வாறு சொன்னார். ஷமயன் தான். रुदितेन महाभागाः क्रन्दितेन तथापि किम् उपायश्च अत्र कर्तव्यः सर्वदा बुद्धिगोचरः. ஸோ மகாபாகாக, மகாபாகியமுடைய தேவர்களே, கிரந்தித்தேன ருதித்தேன ததாபி கிம், நீங்கள் அழறதுனாலையோ இல்லை கதறதுனாலையோ ஏதாவது ஆப்புறதா? கிம், என்ன ஆபுறது? ஒன்றும் ஆபுறது இல்லை, சும்மா அழுகுதான் மிஞ்சும். அதனால இப்போ அழ வேண்டாங்கிறார். உபாயஷ்ட அர்த்த கர்த்தவியா, என்னது அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு என்ன உபாயம் பண்ணலாம்? இப்போ விஷ்ணுக்கு ஏதாவது தலை வேணும், விஷ்ணு கொண்டுறன்னு இப்போ. ஸோ அதை என்ன பண்ணலாங்கிற உபாயத்தை கர்த்தவியா செய்ய வேண்டும். சர்வதா ஆல்வேஸ் புத்தி கோச்சரகா, அதுதான் புத்தியால் சிந்திக்கணுங்கிறார். புத்தி கோச்சரம், திருக்கோச்சரம்னு சொன்னால் கண் வழியாக பார்க்கக்கூடியது திருக்கோச்சரம், பார்வையால் பார்க்கக்கூடியது. புத்தியால் அறியக்கூடியது புத்தி கோச்சரகா. ஸோ புத்தியால் அறிஞ்சு ஒரு உபாயத்தை பண்ணி அடுத்தது என்னதுன்னு பார்க்கணுமே தவிர அழுது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறேன். दैवं पुरुषकारश्च देवेश सदृशौ उभौ उपायश्च विधातव्यः दैवात् फलति सर्वदा. தெய்வங்கிறது விதியை சொல்லுவோம், நார்மலாக விதி. ஸோ புருஷகாரங்கிறது நம்மளுடைய வீரம், நம்மளால் செய்யக்கூடிய ஒரு புருஷகாரம்னா ஆண்மைத்தனம். நம்ம ஒரு சாமர்த்தியமாக இல்லை நான் இந்த கஷ்டத்தை மீண்டு வருவேன் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த புருஷகாரம். ஸோ விதி ஒரு பார்ட் ப்ளே பண்ணும்.
என்ன ஒரு ஆண்மையோடு ஒரு காரியத்தை பண்ணினாலும் அந்த விதி நம்மளுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னா அந்த காரியம் கட்டு தான் போகும். அதுக்கு வேண்டி விதி மேலே பழியை போட்டுட்டு நான் செய்யாமலே இருக்கக்கூடாது, செய்யத்தானே வேணும் இல்லையா? ஸோ அதனால் தெய்வம் விதியையும் இப்போ ஆண்மையையும் நம்பிண்டு சதுருஷ உபோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ரெண்டையும் அப்ளை பண்ணணும். ஸோ விதியோட காரணம் அது ரெண்டுமே அப்ளை ஆகும், எந்த காரியத்துலையும் அப்ளை ஆகும் அது. ஸோ உபாயஷ்ட விதாத்தவிக, ஆகவே உபாயத்தை நான் பண்ணித்தான் ஆகணும். தெய்வாத் பலத்தி சர்வதா, கடைசியில் அதோட பலம்னா இது பலன், அந்த காரியத்தோட பலன் தெய்வாத்து விதியால் தான் நடக்கும். நீ அதுக்கு வேண்டி விதியை நம்பிட்டு காரியம் பண்ணணும். விதி நல்ல விதியாக இருக்கும், நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்பிட்டு பண்ணு. ஆனால் அந்த விதி தான் ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு. दैवं पुरुषकारश्च देवेश सदृशौ उभौ उपायश्च विधातव्यः दैवात् फलति सर्वथा. इन्द्र उवाच दैवमेव परं मन्ये दिक्पौरुषम् अनर्थकं विष्णोः अपि शिरश्चिन्नं सुराणां च एव पश्यताम्. ஸோ இந்திரனுக்கு ஒரே டிப்ரெஷன். தெய்வமேவ பரமன்ய, தெய்வம் தான் எல்லாத்துக்கும் காரணம், விதி தான், விதியை மீறி எதுவுமே நடக்காது அவர் சொல்கிறார். ஸோ திக்கு பௌருஷம், நம்மளோட வீரமெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது, விதி நமக்கு ஒன்றும் ஃபேவரபுளாக இல்லை, அதனால நமக்கு பௌருஷத்துக்கே ஒரு சீச்சின்ற, நம்மளுடைய ஆண்மைக்கெல்லாம் ஒரு வேஸ்ட், இதெல்லாம் அனர்த்தகம், அர்த்தமே கிடையாது, நம்மளுடைய ஆண்மைக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லை. விஷ்ணோஹோ அபிஷேக சின்னம், சாட்சாத் விஷ்ணுவோட தலையே போயிடுது. ஸோ அவருடைய தலையை வெட்டப்பட்டது, அப்போ அந்த விதி எவ்வளோ ஸ்ட்ராங்கு. சுராணாம் சைவ பட்சத்தை நாம் பார்த்துட்டே இருக்கோம், தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பகவானோட தலை வெட்டப்பட்டதுன்னு அந்த விதி எவ்வளோ பெருசுங்கிறார். अवश्यमेव भोक्तव्यं कालेन आपादितं च यत् शुभं वापि अशुभं वापि दैवं को अतिक्रमेत् पुनः. ஸோ பிரம்மா சொல்கிறார் அடுத்த, அவசியமே போக்தவியம், நம்ம என்ன பண்ணினோமோ அதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறார் அவர். ஸோ அவசியமாக போக்தவியம், அனுபவிக்கவே வேண்டும். காலேன்னு ஆபாதித்தம், இந்த காலம் நம்மளுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னா அந்த காலத்தில் என்ன கஷ்டம் வருதோ, ஆபாதித்தம்னு அது அடைவிக்கப்பட்ட காலத்தால் சேர்றதை நம்மக்கிட்ட சில இதெல்லாம் துக்கமோ சுகமோ அதெல்லாம் என்ன வருதோ அதை அடைஞ்சு தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். அது சுபமாக இருக்கலாம், ஏதோ நல்ல நேரமாக இருக்கலாம், நல்ல காரியங்கள் நல்ல ரிசல்ட்டெல்லாம் கிடைக்கலாம். இல்லை அசுபம் வாப்பி அசுபம்னா கெட்டது, நமக்கு என்ன கெட்டது காலம் கொண்டு தரதோ அது எதுனாலும் அந்த விதியை அதிக்கிரமேது, யார் அதை தாண்ட முடியும்? அதிக்கிரமம் பண்ணுறதுன்னா மீறிட்டு போகிறது, விதியை வெல்பவர் யாருமே கிடையாதுங்கிற, விதியை யாருமே வெல்ல முடியாது. புனகன்னு மீண்டும், அதனால் விதி தான் வலியதுன்னு இந்திரனுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கீங்க. अवश्यमेव भोक्तव्यं कालेन आपादितं च यत् शुभं वापि अशुभं वापि दैवं को अतिक्रमेत् पुनः. देहवान् सुखदुःखानां भोक्ता नैव अत्र संशयः यथा कालवशात् कृतं शिरो मे शम्भुना पुरा. தேகவான் சுக துக்கானாம், அதாவது தேகம்னு ஒன்று எடுத்தாலே போகும், அவனுக்கு சுகம் துக்கம்லாம் கூடவே வந்துடும். சுகம் துக்கம்ங்கிறது அந்த மனசோடு அனுபவிக்கிறது இல்லையா, மனசு அனுபவிக்கக்கூடியது சுகமும் துக்கமும். ஸோ அதனால தேகம்னு ஒன்று இருந்தால் மனசுன்னு ஒன்று வந்துடும், அதில் சுகம் துக்கம் எல்லாம் கண்டிதான் வந்துடும். ஜீவன் அது போக்தா ஜீவன், அந்த ஜீவன் அனுபவிப்பன். நயேவத்திர சம்சயக, அதில் சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆனப்பா. யதா காலவசாத்து கிருத்தம், இப்போ காலம் சரியில்லை, அதனால தான் காலத்துக்கு அடிமையாகி அந்த நேரத்தினால இப்போ சிரக மே கிருத்தம்ட்டார். ஸோ ஒரு சமயத்தில் என்னோட தலையே கிள்ளப்பட்டது, நம்ம சிவன் கிளிப்பிட்டார்ல தலையா, அஞ்சு தலை இருந்தது, உடனே மேலே இருக்கிற தலையாக கிள்ளிப்பிட்டு நான்முகன் ஆக்கிட்டார் இல்லையா. ஸோ அதனால சிரக மே கிருத்தம், ஏதோ ஒரு காலத்தில் என்னோட தலை, இவர் போய் சொன்னார் இல்லையா, அப்போ நான் சிவனை பார்த்தேன்ட்டு அடிமுடி பார்க்குறோம், அப்போ சிவனுக்கு கோவம் வந்துடுது, ஒரு தலையை வெட்டிவிட்டேன். அதனால சிரோ மே கிருத்தம், அதுவும் என்னோட நேரம் சரியில்லை, அந்த காலத்தினால என்னோட தலை போச்சு. சம்புனா புறா, சம்பு அரை சிவனால் முன்னாடி என் தலை கிள்ளப்பட்டது.
साक्षात्कृतं शिरो मे शम्भुना पुरा तथैव लिङ्गपातश्च महादेवस्य शापतः तथा एव अद्य हरेः मूर्धा पतितः लवणाम्बसी. ஸோ அதே மாதிரி ததா ஏவ அது போலவே மகாதேவசிய சாபத்தக மகாதேவன் யார் சிவன் சிவனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது யார் கொடுத்தா பிருகு இந்த பிருகு வந்து டெஸ்ட் பண்ண போவார் இல்லையா யார் யார் நான் எந்த சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரில் எந்த தெய்வமாக்கும் ரொம்ப பொறுமை உடைய தெய்வம் யாருன்னு டெஸ்ட் பண்ண போகிறோச்ச சிவன்கிட்ட போகிறோச்ச நந்தியே உள்ள விட மாட்டேன் பார் சிவனும் பார்வதியும் தனிமையில் இருக்கா அதனால ஒன்று நான் உள்ள விட மாட்டேன்னு நந்தியை தடுத்துருவார் பிருகுவை உள்ள விட மாட்டார் முதல்ல ஸோ அதனாலே இப்போ அவர் சொல்லுவார் ஓ அப்படியா இருக்காரு ஓகே ரைட்டு இனிமேல் இவர் லிங்க வடிவமாகவே இருக்கட்டும் இவருக்கு உருவமே அவரோட அழகுனால செருக்கு தானே சிவனுக்கு அழகாக இருக்கணும்னு செருக்கு இருந்தது ஆகவே அவருக்கு வந்து இனிமேல் அவருக்கு லிங்கமே ஆகட்டும் அவரோட வடிவமே இல்லாமல் வெறும் லிங்கமாக தானே கும்பிடுறோம் இப்போவும் நம்ம ஸோ அதனால லிங்க பாத்தஷா லிங்க உருவமாக ஒர்ஷிப் பண்ணுறோமே மகாதேவனை அதுக்கு காரணம் ஒரு சாபந்தான் ஸோ அதுவும் காலத்தினால விதியினால ததாயேவ ஹரேஹே மூர்தாபதிதக அதே மாதிரி தான் இன்றைக்கி ஹரியாகப்பட்ட அந்த விஷ்ணுடைய தலை போயிடுது லவணாம்பசி ஸோ எங்கேயோ தனிக்குள்ளே போயிடுதுங்கிறார் அவர் இங்கே இவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் ஒரு இடத்துல உட்காந்து ஆனால் லவணாம்பசி அந்த தனிக்குள்ளே போயிடுத்து போட்டிருக்கு விஷ்ணுவோட தலையை காணும் सहस्रभग संप्राप्तिः दुःखं चैव शचीपतेः स्वर्गात् भ्रंशः तथा वासः कमले मानसे सरे. ஸோ சகசிர பக சம்பிராப்திகி அதாவது பகம்னாலே ஐஸ்வர்யம் ஸோ சகசிர பக சம்பிராப்திகி சச்சிபதேக சச்சிபதி யார் சச்சியுடைய கணவனான இந்திரன் இந்திரனோட ஒய்ஃபே பேர் சச்சி இல்லையா ஸோ சச்சிபதே இந்திரனுக்கு இதே மாதிரி ஒரு சாபம் கிடச்சிது இல்லையா சகசிர பக சம்பிராப்தி ஏகப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கு அவனுக்கு சொர்க்கத்தில் அவனுக்கும் துக்கம் ஏற்படுது துக்கம் செய்வ எங்கள் சொர்க்காத்து பிரம்சக சொர்க்கத்துலேருந்து விழுந்துட்டான் ஏன் விருத்ராசுரனை கொண்டான் இல்லையா விருத்ராசுரனை கொண்ட உடனே சொர்க்கத்துலேருந்து கிளம்பி போய் அவன் வந்து பிரம்மகதி தோஷம் வந்ததுனால வாசக கமலே மானசே சரேன்னா மானசரோவரில் போய் ஒரு தாமரையோட தண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டேன் ஏன்னா அவனுக்கு பிரம்மகதி தோஷம் வந்துடுது சொர்க்கத்தை ஆள முடியாது அப்போ தான் நகுஷன் வந்து ராஜா வரான் இந்திரன் ஆறான் அதனால் சொர்க்காத்து பிரம்சகா அவனுக்கும் துக்கம் ஏற்படுது வாழ்க்கையில் சொர்க்கத்துலேருந்து விழுந்தான் மானசரோவரில் போய் ஒரு கமலத்தில் அதோட தண்டில் போய் வசித்தான் வாசக एते दुःखस्य भोक्तारः केन दुःखं न बुध्यते संसारे अस्मिन् महाभागाः तस्मात् शोकं त्यजन्तु वै. ஸோ இவாள் எல்லாருமே துக்கசிய போக்தாரகன்னு அந்த போக்தானா அனுபவிக்கக்கூடியவன் எல்லாருமே துக்கத்தை அனுபவிச்சிருக்கா யாருக்கு தான் துக்கம் இல்லை கேன துக்கம்னா முஜ்யத்தே யாருக்கு தான் துக்கத்தை அனுபவிக்காமல் இருக்கா யார் இருக்கா சம்சாரி அஸ்மின் அப்போ உலகத்தில் மற்றவாளை கேட்கவே வேண்டாம் அதனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் துக்கம் உண்டு மகாபாகாக பாக்கியமுடையவர்களே தஸ்மா சோகம் தேஜந்து இனிமேல் சோகப்படாதீங்கோ இது சோகப்பட காரியமில்லை அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கணும் அதை தான் பண்ணணுமே தவிர இப்போ சோகப்பட வேண்டாம் एते दुःखस्य भोक्तारः केन दुःखं न बुध्यते संसारे अस्मिन् महाभागाः तस्मात् शोकं त्यजन्तु वै. चिन्तयन्तु महामायां विद्यादेवीं सनातनीं सा विद्यास्यति नः कार्यं निर्गुणा प्रकृतिः परा. சிந்தையந்து மகாமாயாம் இப்போ நம்மெல்லாம் தேடி ஸ்துதிக்க வேண்டியது மகாமாயான தேவியை ஸோ வித்யாதேவியும் அவள் தான் சகல வித்யா ரூபிணி அவள் ஸோ அந்த பிரம்ம வித்யா ரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த மகாமாயா சக்தியாகப்பட்ட தேவியை சனாதனியும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த தேவியை சா விதாசியதி நக காரியம் அவள் தான் நம்ம காரியத்தை முடிச்சு கொடுப்பாள்
இப்போ விஷ்ணுவுக்கு தலை வேணும்னு அவளை தான் பிரார்த்திக்கணும், அவள் வருவாள், நமக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பாள். விதாசியத்தின்னு அவள் நமக்கு பூர்த்தி பண்ணி கொடுப்பாள். நக காரியம் நம்மளுடைய காரியத்தை முடிச்சு கொடுப்பா. நிர்குணா அவள் நிர்குணமான வடிவினையுடையவள், குணம் கிடையாதவளுக்கு. பிரகிருதிகி பரா பிரகிருதிக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியவள். இந்த பிரகிருதிக்கும் அவளுக்கு சம்மந்தம் கிடையாது, பிரகிருதிக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் கும்பிடலாம். चिन्तयन्तु महामाया विद्यादेवीं सनातनीं सावितास्यतीनः कार्यं निर्गुणा प्रकृतिः परा. அவள் மாயாதான். இப்போ நம்மளுடைய அஜ்ஞானத்துக்கும் மாயைக்கும் வித்தியாசம் இருக்குது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸு? அஜ்ஞானத்துக்கும் மாயைக்கும் வித்தியாசம் இருக்குது. நமக்கெல்லாம் அஜ்ஞானம் சொல்கிறோம், பிரம்மாவுக்கு மாயைன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளோடு நம்ம வி ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. அந்த மாயா தான் அஜ்ஞானம். ஆனால் பிரம்மா வில் கண்ட்ரோல் த மாயா. அவரோட கண்ட்ரோலில் மாயை இருக்கும். ஏன்னா அவர் சிருஷ்டி பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் மாயையோட சக்தியை எடுத்துன்னு அவர் பண்ணுவார். ஸோ மாயைங்கிறது இன்னும் பெருசு. பிரகிருதியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது அஜ்ஞானம். ஸோ அவள் மாயா சக்தியானா கூட அவள் மேலே இருக்கா. அவள் ब्रह्म विद्यां जगद्धात्रीं सर्वेषां जननीं तथा यया सर्वमिदं व्याप्तं त्रैलोक्यं सचराचरम्. ஸோ பிரம்ம வித்யாம். ஸோ பிரம்ம வித்யைன்னு சொல்லக்கூடிய ஆதி சர்வஜான்னு சொல்ல மாட்டோமா, அவ்வளவு எல்லாம் தெரிஞ்சவள் அவள். ஜெகத்தாத்ரி ஒன்றுமே இல்லை. நம்ம சௌந்தரர்களில் பார்த்தோம் இல்லையா, 1000 கலைகள் 64 படிச்சுவிட்டார் யார்? சிவன். அதுக்கப்புறம் இப்போ சும்மா இருக்கலாம், ஒன்றும் வேலை முடிஞ்சது உட்காந்துருக்கார். சும்மாலாம் இருக்காதப்பா, இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு கலை இருக்குது, அதை பண்ணுன்றார். அதுதான் அந்த பிரம்ம வித்யா கலை. ஸோ அந்த 1000 கலைகள் 64க்கும் மேலான கலையான ஒன்று கலையை படிச்சுட்டு அதான் ஸ்ரீவித்யா அப்படின்னு பேர். அந்த வித்யாவுக்கு பேர் ஸ்ரீவித்யா. அந்த ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாகப்பட்ட தேவி சொல்லி தான் அதை படைச்சார் அவர். ஸோ அப்படி பிரம்ம வித்யா அப்படிப்பட்ட அவள் ஜெகத்தாத்ரி, ஜெகத்துக்கெல்லாம் தாத்ரி, தாத்தான்னு காப்பாற்றக்கூடிய ஜெகத்துக்கெல்லாம் தலைவி. சர்வேஷாம் ஜனனீம் எல்லாருக்கும் அம்மாவா இல்லையா? சர்வேஷாம் ஜனனீம் ததா யயா சர்வம் இதம் வியாப்தம் அவளால் தான் இந்த உலகம் எல்லாமே வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாயா சக்தி இல்லாத ஏது பிரபஞ்சம்? பிரபஞ்ச சிருஷ்டியே மாயையோடு கூடியது தான். அதனால எல்லாமே அவளால் வியாபிக்கப்பட்டிருக்கு. திரைலோக்கியம் ச சராச்சரம், அண்ட சராச்சரங்களும் 3 லோகங்களும் எல்லாம் அவளே தான் வியாபிச்சிருக்கா. सूत उवाच इत्युक्त्वा वै सुरान् वेदाः निगमान् आदिदेशः देहयुक्तान् स्थितान् अग्रे सुरकार्यार्थसिद्धये. ஸோ இக்துக்தா வை சுரான், அந்த தேவர்கள் எல்லாரையும் இவ்வாறு சொல்லிவிட்டு இப்போ சூதர் நைமிஷாரண்யத்தில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். அப்போது இந்த சூதர் என்ன சொல்கிறார்? பிரம்மா இப்படிலாம் சொன்னார். வேதாகங்கிறது பிரம்மா இந்த தேவர்களை பார்த்து இவெல்லாம் சொல்லிட்டு, ஸோ தேகயுக்தான் ஸ்திதான் அக்ரே நிகமான், தேகத்தோடு நிற்கிறதுங்க, வேதங்கள்லாம் நிற்கிறதுங்க மூர்த்தி வடிவத்தில். தேகயுக்தான தேகத்தோடு கூடி இருக்கக்கூடிய, அக்ரே ஸ்திதான் தன் முன்னாடி நிற்கக்கூடிய, நிகமான்னா வேதங்கள் மூர்த்தி வடிவில். நம்ம கூட நம்ம 3 வேதத்துக்கு 3 மூர்த்திகள்லாம் 4 வேதத்துக்கு 4 மூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காளே. வேதமூர்த்தின்னு சொல்கிறோமே, 4 மூர்த்திகள் இருக்கா. ஒரு வேதத்துக்கு ஒரு மூர்த்தி. அவளுக்கு ஒய்ஃபோடு வேற கூட இருக்கா. இந்த நம்ம கந்தாசிரமத்துலலாம் போய் பார்த்தோன்னா இருக்கா அங்கே. ஸோ 4 மூர்த்திகள். நிகமான் ஆதிதேசக அவளை பார்த்து, அந்த வேதங்களை பார்த்து ஆர்டர் கொடுக்குறார். ஆதிதேஷா ஆர்டர் கொடுத்தார். சுரகாரியார்த்த சித்தையே, தேவ காரியம் இப்போ நடக்கணும், சித்தி ஆகணும். அந்த அப்போ விஷ்ணுவோடு தலை வரணும். அதுக்காக வேண்டி மூர்த்தி வடிவில் நின்ற வேதங்களை பார்த்து இப்போ பிரம்மா ஆர்டர் கொடுத்தார். श्रुतमुवाच इत्युक्त्वा वै सुरान् वेदाः निगमान् आदिदेशः देहयुक्तान् स्थितान् अग्रे सुरकार्यार्थसिद्धये. राधे कृष्ण मैम. शंकर मैडम. ब्रह्मोवाच स्तुवन्तु परमां देवीं ब्रह्मविद्यां सनातनीं गूढ अङ्गीं च महामायां सर्वकार्यार्थ साधनीं. ஸோ பிரம்மா சொல்கிறார். இப்போ சூதர் இந்த கதை இங்கே பிரம்மா கண்டினியூ ஆகுது இங்கே கதை. ஸோ பிரம்மா வாச்சா, பிரம்மா மீண்டும் சொல்கிறார். ஸ்துவந்து பரமாம் தேவாம், எல்லாரும் தேவியை ஸ்துதி பண்ணுங்கோ, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. பிரம்ம விதியை கூடியவள், சனாதனியும் எப்பொழுது இருக்கக்கூடியவள், கூட அங்கி மறைந்து இருக்கக்கூடியவள். அவருடைய அங்கங்கள்லாம் மாயை எப்போவுமே தெரியாது. மாயை எப்படி ஃபீல் தான் பண்ண முடியும்? மாயையோட சக்தி ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா என்னது? நம்ம பல மோகத்தில் இருப்போம். அப்படி ஒரு இதில் சுச்சுவேஷனில் அந்த மாயை நம்மளை ஆட்கொள்ளும். ஸோ கூட அங்கி அங்கத்தை மறைத்து கொண்டிருக்க
இருக்கக்கூடியவள், மகாமாயா சக்தி அவள், சர்வ காரியார்த்த சாதனையும், எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாள், சாதிச்சு கொடுப்பாள், சர்வ காரிய அர்த்த சாதனையும், அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கக்கூடியவளை எல்லாரும் ஸ்துவந்து ஸ்துதி பண்ணுங்கோ. ब्रह्मोवाच स्तुवन्तु परमां देवीं ब्रह्मविद्यां सनातनीं गूढाङ्गीं च महामायां सर्वकार्यार्थसाधनीम्। तच्छ्रुत्वा वचनं तस्य वेदाः सर्वाङ्गसुन्दराः तुष्टुः ज्ञानगम्यां तां महामायां जगत्स्थिताम्. ஸோ இப்போ வேதங்கள்லாம் ஸ்துதி பண்ணுறது. தஸ்ருத்வா அவரோட வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு தஸ்ய வேதாக வேதங்கள் என்ன பண்ணுறது, சர்வாங்க சுந்தரக எல்லாம் அழகாக இருக்குது, அந்த மூர்த்திகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகள். துஷ்டுபுகு ஸ்துதி பண்ணினார்கள். யார? தாம் அவளை, மகாமாயாம் ஞானகம்யாம் ஞானத்தின் மூலமாக அறியக்கூடியவள், அடையப்படக்கூடியவள். ஸோ அந்த ஞானம், அந்த ஏன்னா ஞானத்தோட ஞான ரூபிணி தானே அவள். ஸோ அவளை, அந்த மகாமாயை ஜெகத் ஸ்திதாம், ஸோ ஜகத்தை ஸ்திதி பண்ணி காப்பாற்றின்னு இருக்கா அவள். அப்படிப்பட்ட அந்த தேவியை ஸ்துதி பண்ணினார்கள் வேதங்கள். तच्छ्रुत्वा वचनं तस्य वेदाः सर्वाङ्गसुन्दरः तुष्टुः ज्ञानगम्यां तां महामायां जगत्स्थिताम्। சுந்தராக. ओके वेदाऊचुः नमो देवी महामाये विश्व उत्पत्तिकरे शिवे निर्गुणे सर्वभूतेषि मातः शङ्कर कामदे. இப்போ வேதாவோட ஸ்துதி வருது, வேத ஸ்துதி. நமோ தேவி மகாமாயே, மகாமாயா தேவியே, விஸ்வ உற்பத்திக்கரே, விஸ்வத்தை உற்பத்தி செய்யக்கூடியவளே, அவள் தான் இப்போ சிருஷ்டிகர்த்தா, எல்லாமே அவள் தான். ஸோ பிரம்மா வச்சுன்னு பண்ணுவாள். ஸோ உற்பத்திக்கரே சிவே, சிவனுடைய பெட்டர் ஹாஃபாக இருக்கா இல்லையா, அதனால சிவே, சிவேன்னு கூப்பிட்றார். சிவான்னு பேர், சிவேன்னு கூப்பிட்றார். நிர்குணே, நிர்குண வடிவமானவளே, சர்வபூதேஷி எல்லாருக்கும் உள்ளே இருக்கக்கூடியவளே, சர்வபூதத்துக்குள்ளே எல்லாரும் ஆட்டுவிக்கிறா. ஈஷின்னு அப்படியே சக்தி உடையவள், எல்லாரும் ஆட்டுவிக்கிற சக்தி உடையவளே. மாதக அம்மா, சங்கர காமதே, சங்கரன் சிவனால் விரும்பப்படக்கூடியவளே. ஸோ இந்த மகாமாயையை இப்போ பார்வதி ரூபமாக ஸ்துதி பண்ணுறது, அவ்வளோதான். எப்படி வேணால் ஸ்துதி பண்ணலாம், மகாலட்சுமியாக ஸ்துதி பண்ணலாம், மகா காளியா எப்படி வேணால் ஸ்துதி பண்ணலாம். இப்போ வந்து ஒரு காளி ரூபியாக சிவனோட ஒய்ஃபாக ஸ்துதி பண்ணுறதுங்க. वेदाऊचुः नमो देवी महामाये विश्व उत्पत्ति करे शिवे निर्गुणे सर्वभूतेषि मातः शङ्कर कामदे। भूमिः सर्वभूतानां प्राणाः प्राणवतां तथा देहि श्रीः कान्तिः क्षमा शान्तिः श्रद्धा मेधा धृतिः स्मृतिः. ஸோ எல்லாமே நீ தான் சொல்கிற. இப்போ தொம் பூமிக்கு நீ தான் பூமி, நீ தான் சர்வபூதானாம் பிராணவதாம் பிராணகா, பிராணன் இருக்க எல்லாருக்குள்ளே பிராணசக்தி ஓடுறது. அந்த பிராணனுடைய எல்லாருக்கும் நீயே தான் பிராணன். ஸோ உள்ளேருந்து பிராணசக்தியை கொடுக்கக்கூடியவளும் நீதான், நீயே தான். தீஹி புத்தி, இது வந்து தேவி மகாத்மியத்தில் நமஸ்தேன்னு சொல்லும்போது அந்த நமஸ்கார ஸ்லோகத்தை ஃபுல்லாக இந்த பெயர்கள் தானே வருது. ஸோ அந்த தீஹின புத்தி ரூபிணி, அப்புறம் ஸ்ரீ ரூபிணி, காந்தின்னு என்னது, அப்படியே எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு சக்தி, அந்த காந்தியாக இருக்கக்கூடிய ரூபிணி நீ. க்ஷமா, நீயே பொறுமை, நீயே சாந்தி அமைதி, நீயே ஸ்ரத்தை. ஸோ ஸ்ரத்தா ரூபிணியாக இருக்காய். மேதா சக்திங்கிறது புத்தி சக்தி. ஸோ நீயே புத்தி சக்தி. தீஹினாலும் அங்கே மேதா தான் புத்தி சக்தியே தான். அப்போ தீஹிங்கிறது மேபி மேதாங்கிறது மூளை அப்படிங்கும் போது அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு வச்சுக்க வேண்டியதாங்க. மேதா தீஹி ரெண்டு சொல்கிறாருங்க. ஸோ அப்புறம் திருத்தின்னு உறுதி, நமக்குள்ள ஒரு உறுதி இருக்குன்னா அது தேவியோட உறுதி தான். அது ஸ்மிருதின்னா நம்மளுக்கு ஒரு ஞாபகம் தரதும் தேவி தான் தரணும், இல்லாட்டா நமக்கு எல்லாம் மறந்து போயிடும். தேவியோட சக்தி இருக்கிறனால தான் நம்மளுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கு. நீயே தான் எல்லாம். சர்வபூதேஷு. ஆமாம். भूमिः सर्वभूतानां प्राणाः प्राणवतां तथा दीहि श्रीः कान्तिः क्षमा शान्तिः श्रद्धा मेधा धृतिः स्मृतिः। सम्पुष्पिते अर्धमात्रासि गायत्री व्याकृतिः तथा जया च विजया दात्री लज्जा कीर्तिः स्पृहा दया. ஸோ உத்கீதம் சொல்கிறது ஆக்சுவலாக உத்கீதம்னு சாமவேதம்னு சொல்லுவோம். சில இடத்துல சாமவேதத்துக்கு உத்கீதம்னு பேர், ஏன்னா சத்தமாக அப்படி பாடுறோம் இல்லையா. ஆனால்
இந்த சப்தத்துக்கெல்லாம் மூல ரூபமான ஓங்காரம், அதுவும் உத்கீதம் தான். அது ஓம்னு சொல்கிறா இல்லையா? ஸோ ஓங்காரம், நீ தான் ஓங்காரம், ஓங்கார ரூபிணி. அர்த்த மாத்திராசின்னா அர்த்த மாத்திரை, அதில் இருக்கிறது அர்த்த மாத்திரை என்னது? பிந்து. அந்த ஓமில் இருக்கிற அந்த புள்ளி இருக்கே அதுதான் பிந்து. அந்த பிந்து ரூபிணி அந்த நாத பிந்து கலாதி நமோ நமோன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா? சிவனுக்கு அந்த பாட்டு பாடுறோம் இல்லையா? ஸோ அந்த பிந்துவாக இருக்கக்கூடியவள் நீதான். ஸோ அர்த்த மாத்திரையாக காயத்ரி, காயத்ரி அது சாவித்ரி காயத்ரி எல்லாம் அந்த காயத்ரி மந்திரம், அதுவும் நீதான். வியாகிருதி, வியாகிருத்தின்னு சொன்னால் அந்த 3 லோகங்களுக்கு காமனாக ஒரு பேர், பூ புவக சுவக. ஸோ சொர்க்கம் வரைக்கும், பூமி அந்தரிக்ஷம் சொர்க்கம், இந்த 3க்கு சேர்த்து வியாகிருதிகள்னு பேர். ஸோ அந்த வியாகிருதிகளாக 3 லோகமாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கியே அதுவும் நீதான். ஸோ ஜெயாச்சா விஜயா, ஜெயா விஜயா, ஜெய விஜயர்கள்னு நாங்கள் சொல்கிறோம், இங்கே ஜெயா விஜயா. உன்னுடைய சக்தி, உன்னுடைய பாதுகாவலர் மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய ஜெயமும் நீயே, விஜயாவும் நீயே. தாத்ரி, தாத்ரின்னு ரட்சிக்கக்கூடிய தேவி. ஸோ தாத்தான்னு சொல்கிறோம், பிரம்மாவுக்கு தாத்தாங்கிறோம், இங்கே தாத்ரின்றோம் நம்ம, அவ்வளோதான். ஸோ லஜ்ஜா, லஜ்ஜையும் நீயே, லஜ்ஜா ரூபிணி. அப்புறம் கீர்த்தி, புகழோட ரூபம் நீதான். ஸ்பிருகா, ஸ்பிருகாங்கிறது எல்லாருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் வருதே, என்னோட வீடு என்னோட குழந்தைன்னெல்லாம், அந்த அட்டாச்மெண்ட் கொடுக்குறவாளும் நீயே தான். தயா, இரக்கமாக இருக்கக்கூடிய அந்த குணம், அந்த சுபாவம் எல்லாம் நீதான். संस्तुमो अम्ब भुवनत्रय संविधान दक्षां दया रसयुतां जननीं जनानां विद्यां शिवां सकललोकहितां वरेण्यां वाग्बीजवासनिपुणां भवनाशकर्त्रीं. துவாம் சம்ஸ்துமக அம்பா, அம்மா நான் அவங்களை நல்லா சுதி பண்ணுறோம், நாங்கள்லாம் சேர்ந்து சுதி பண்ணுறோம். யார்? வேதங்கள் சுதி பண்ணுறது. புவனத்ரய சம்விதான தக்ஷாம், 3 லோகங்களையும், புவனத்ரய 3 லோகங்களையும், சம்விதான தக்ஷாம்னு நன்றாக அதை நடத்தின்னு போனோம் இல்லையா? 3 லோகங்களையும் அந்த நடத்துறதுக்கு ஃபிட்னஸ், தட்சான ஃபிட். ஸோ நீ உனக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. தயாரசயுதாம், நீ தயைங்கிற ரூபியாக இருக்க, நீ சாந்தி ரசம் தான் உன்னுடைய ரசம். ஸோ தயா ரூபிணியாக இருக்கக்கூடியவளாக நீ இருக்கிறாய். ஜனனீம், அம்மா. ஜனானாம் ஜனனீம், அதாவது எல்லா ஜனங்களுக்கும் நீ தான் அம்மா. அம்மாவாக அந்த அம்மாவோட முக்கியமான குணம் என்னது? தயை. அந்த தயோடு கூடியவள் நீ. ஸோ வித்யாம், நீயே தான் வித்யா. ஸோ வித்யாரூபிணியாக இருக்க நீ. சிவாம், சிவாம்னா மங்களம், மங்களத்தை எல்லாம் அருளக்கூடியவள். சகல லோக ஹிதாம், எல்லா லோகத்துக்குமே ஹிதம் பண்ணக்கூடியவள். ஸோ நன்மையை பயக்கக்கூடியவளாக. வரேண்யாம், வரேண்யாம்னு சிறந்தவள் இல்லையா? வரம்பொருந்தியவள், சிறந்தவள். ஸோ வாக்பீஜவாச நிபுணாம். வாக்பீஜம்னுங்கிறது என்னது? அந்த அகாரம் அந்த ஓங்காரத்துலேருந்து பிரிச்செடுத்தா அது அகாரம். அகாரங்கிறது வாக்பீஜம்னு சொல்லலாம். வார்த்தைக்கெல்லாம் பீஜமாக முதல்ல வந்து எழுத்து இந்த அகாரம் தான் வருது. அகார வாச்சியன்னு சொல்கிறோம். பகவானை சொல்லும்போது அகார வாச்சியனான பகவான் சொல்கிறோம். ஆ ஊ மா 3 சேர்ந்து ஓம்னு சொன்னால் கூட ஆங்கிறது பகவானை குறிக்கிறது, ஊங்கிறது அந்த மாயை, மாங்கிறது நம்ம லோகம் பிரகிருதி இல்லையா? ஸோ அதனால அந்த ஓங்காரத்தில் இருக்கக்கூடிய அகாரம், அந்த வாக் பீஜமே நீதான். வாச நிபுணாம், அதில் அந்த அகாரத்துலேருந்து சக்கலமும் வருது. ஆன்னு வாயை திறக்கிறோம், அப்புறம் ஓம்னு சொல்லும்போது உம்முன்னு மூடிடுறோம். இதுக்குள்ளே தான் 50 வார்த்தைகளுமே வெளியில் வந்துடுது. ஆலேருந்து அந்த ஓங்காரத்துக்குள்ளே அந்த அந்த மக்காரத்தை அந்த வாய் மூடுற வச்சா திறக்கிற வச்சா எல்லா வார்த்தைகள் வர்ணங்கள் சக்கலமும் அந்த ஓங்காரத்துலேருந்து வருது. ஸோ அதனால இந்த வாக்பீஜம் நீ. நிபுணத்துவம் நிறைந்தவள், ஒரு சாமர்த்தியம் நிறைந்தவள். பவ நாசகர்த்ரீம், இந்த சம்சாரம், பவங்கிற சம்சாரத்தை எல்லாமே நாசப்படுத்திடுவே நீ. மக்களை எப்போதும் தூக்கி விடணும்னு நீ எப்போ நினைக்கிறியோ அவளுக்கெல்லாம் சம்சாரம் எல்லாம் நாசமாக போயிடும், அவளுக்கு அழிந்து விடும். ब्रह्मा हरः शौरि सहस्रनेत्र बाह्वग्नि सूर्या भुवन आदिनाथाः ते त्वत्कृताः सन्ति ततः न मुख्याः माता यतः त्वं स्थिरजङ्गमानाम्. ஸோ எல்லாமே மாதா, எல்லாருக்குமே அம்மா நீயா இருக்க. யாருக்கெல்லாம்? பிரம்மா, ஹரன் சிவன், அப்புறம் சௌரி விஷ்ணு, சகஸ்ர நேத்திர 1000 கண்ணுடைய இந்திரன், அப்புறம் வாக்குங்கிறது சரஸ்வதி, வன்ஹி அக்னி, சூரியன், அப்புறம் புவன ஆதிநாதாக
அதாவது முதல்ல வந்தார்களே தேவர்கள்லாம் வந்தாலே புவன ஆதிநாதாகன முதல்ல படைக்கப்பட்ட எல்லாருமே ஆதிநாதர்களானவர்கள். தே தொத்கிருதாக எல்லாருமே நீதாமா உண்டாக்கினே, உன்னுடைய மாய சக்தி இல்லாத இவாளெல்லாம் எங்கேருந்து வந்திருப்பா? ஸோ அதனால் உன்னால் செய்யப்பட்டவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள். சந்தி ததக ந முக்கியாக. ஆனால் இவா எல்லாரும் இருக்கட்டுமே, அவள் எல்லாருமே முக்கியம்னு யாரையும் சொல்ல முடியாது, ஏன்னா நீ தான். யதகா துவம் மாதா, எல்லாருக்குமே நீ அம்மாவாக இருக்க. எல்லாரையும் ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தட்சத்தாவோடு இருக்கே நீ, ஒரு ஃபிட்னஸோட. அப்படிப்பட்ட அம்மா நீ. ஸ்திர ஜங்கமானாம் மாதா, அதை சராச்சர அண்ட சராச்சரங்கள் மூவிங் அண்ட் நான் மூவிங். ஸ்திரமாக நிற்கக்கூடியது, ஜங்கமம்னா மூவிங். ஸோ மூவிங் அண்ட் நான் மூவிங், அசையும் அசையா பொருட்களுக்கு எல்லாருக்குமே நீ தான் அம்மா. सकलभुवनम् एतत् कर्तुकामाय यदा त्वं सृजसि जननी देवान् विष्णु रुद्र अचमुख्यान् स्थितिलय जननं तैः कारयसि एकरूपा न खलु तव कथञ्चित् देवी संसारलेशः. ஸோ சக்கல புவனம், இந்த 14 லோகம் கூடோடு சேர்ந்து அந்த கேலக்ஸி ஃபுல்லாக, யூனிவர்ஸ் ஃபுல்லாக நீ தான். ஏதத் கர்த்துக்காமா, நீ எப்போ வந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறியோ, கர்த்துக்காமான விருப்பம், அந்த விருப்பத்தோடு நீ எப்போ அதை படைக்கணும்னு நினைக்கிறியோ, துவம் சிருஜசி, அப்போ நீ சிருஷ்டி பண்ணுற. உனக்கு மனசில் ஒரு சங்கல்பம் வரணும், உனக்கு ஒரு விருப்பம் ஏற்படணும். அப்படி ஆசை வரும்போது, அந்த காமம் உனக்கு இருக்கும் பொழுது சிருஜசி, நீ உண்டாக்குறாய். ஜனனி தேவான், யாரெல்லாம் சிருஷ்டி பண்ணுற நீ? தேவர்களையும். விஷ்ணு ருத்ரன் அஜாங்கிறது இங்கே பிரம்மா மாதிரியே முக்கியமானவர்களை முதல்ல சிருஷ்டி பண்ணுறேன் நீ. அப்புறம் ஸ்திதி லய ஜனனம் தைஹி. ஸோ அவளை வச்சுண்டு, தைஹின்னு இப்போ முதல்ல அவளை நீ சிருஷ்டி பண்ணினதுக்கப்புறம் அவளை வச்சுண்டு ஸ்திதி லய, அதாவது ஸ்திதின்னு ரட்சணம் விஷ்ணு பண்ணுறான். ஸோ லயம் பண்ணுறது ருத்ரன். ஸோ அவளை வச்சுண்டு ஜனனம்ங்கிறது மீண்டும் பிரம்மா வச்சுண்டு. ஸோ இப்படி அவளை வச்சுண்டு நீ காரயசின்னு செய்ய வைக்கிறாய். நீ பண்ணுறதில்லை, அவளை முதல்ல நீ சிருஷ்டி பண்ணிவிட்டு அவளை வச்சுன்னு இந்த உலகத்தை நடத்துகிறே நீ. காரயசி ஏக்கரூபா, உனக்கு ஒரே ரூபந்தான். உங்ககிட்டருந்து வந்தவர்கள்னு சொன்னால் எல்லாம் உனக்குள்ளே தான் அடக்கமங்க. ஸோ ஒரே ரூபமான நீ தான் இருக்கங்க. ந கலு தவ கதஞ்சித் தேவி சம்சார லேசகா. ஆனால் இந்த சம்சாரங்கிறது, இந்த உலகங்கிறது உங்ககிட்ட ஒட்டவே ஒட்டாது. ந கதஞ்சித், துளி கூட ஒரு பொழுதுமே இந்த சம்சாரங்கிறது உங்கள்கிட்ட ஒட்டவே ஒட்டாது. நீ அதெல்லாம் தாண்டியவள் அப்படிங்கிற. सकल भुवनं एतत् कर्तुकामाय यदा त्वं सृजसि जननी देवान् विष्णु रुद्र अजमुख्यान् स्थितिलय जननं तैः कारयसि एकरूपा न खलु तव कदाचित् देवी संसारलेशः. ஸோ மாயையால் சிருஷ்டி பண்ணால் கூட மாயா ஒட்டாது. இதே நாராயணனோட ஸ்ரீபாவம் தான். ஏன்னா பகவானும் அந்த மாயையும் ஒன்று தானே. பகவானுடைய ஒரு பார்ட்டு, பிரதானம்னு சொல்கிறோம், மூல பிரகிருத்தின்னு சொல்கிறோம். ராத்திரி நம்மெல்லாம் போய் ஒரே இடத்துல போய் தூங்குறோம், அந்த மூல பிரகிருத்தியில் போய் எல்லாருமே லயமாயிடுறோம். நம்மள்கிட்ட இருக்கிற அஜ்ஞானத்தினால அடுத்த நாளைக்கு எழுந்திருந்து திருப்பி அது மனசோடு வந்துடுறோம். அப்படி தானே பார்க்குறோம். அந்த மாயை, அந்த பிரதானத்தில் இருக்கக்கூடியது பாழ், அடர்ந்த பாழ்னு சொல்கிறார் இல்லையா, அதுதான் அந்த மாயா சக்தி. அங்கே தான் குணங்களோட இடம் இருக்குது. குணங்கள்லேருந்து அந்த தாரதமியமான உடனே தான் சிருஷ்டி ஏற்படுறது இல்லையா. குணங்கள்லாம் நடுநிலையில் இருக்கும்போது 33 and 1/3% அப்படி இருக்கும்போது ஒரு சிருஷ்டியும் கிடையாது. அதுதான் அந்த பிரதானம், மூல பிரகிருத்தின்னு எல்லாம் சொல்கிறோம். அதுதான் மாயாவோட பிளேஸ். அது அந்த மாயா தான் நீன்ற. அதனால இங்கே சம்சாரம் எங்கே ஒட்ட போகிறது? குணம் தாரதமியம் ஆனப்புறம் தானே இங்கே சிருஷ்டியே வரப்போகிறது. नते रूपं वेत्तुं सकलभुवने को अपि निपुणः न नाम्नां संख्यातां ते कथितुम् इह योग्यो अस्ति पुरुषः यद् अल्पं कीलालं कलयितुम् अशक्तः स तु नरः कथं पारावार आकलन चतुरः स्यात् ऋतमतिः. ஸோ நதே ரூபம் வேத்தும், உன்னுடைய ரூபத்தை யாருமே அறிய முடியாதுமா. வேத்தும்னா அறிவதற்கு. சக்கல புவனே கோபி நிபுணக, யாருமே நிபுணன் கிடையாது, ஒரு சாமர்த்தியம் கிடையாது, யாருக்குமே ஒரு அந்த நிபுணத்துவம் கிடையாது உன்னுடைய ரூபத்தை அறிவதற்கு. நாம் சங்கியாம் தே, உன்னுடைய பெயர்களுக்கு கணக்கே கிடையாது. தேவி எவ்வளோ பேரை வச்சு கூப்பிடுறோம் நம்ம. ஸோ அவனுடைய பெயர்களுக்கும் ஒரு எண்ணிக்கையே கிடையாதுமா. கதித்தும் இக யோக்கியா அஸ்தி, உன்னுடைய பேரை மொத்தமாக சொல்லிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா?
லலிதா சாஸ்திரநாமம் சொல்கிறோம், அது 1000 நாமத்துக்குள்ளே தான் தேவி அடக்கமாக கிடையாது. 1000 நாமம் மட்டும்தான் சொல்லிருக்கோம் நம்ம. அதுக்கு மேலே எத்தனையோ பேர்கள் இருக்கு உனக்கு. அதனால் யாருமே எந்த ஒரு புருஷனுமே யோக்கியம் கிடையாது உன்னுடைய பெயர்களை முழுசும் உச்சரிக்கிறதுக்கு. எது அல்பம் கீழாலம் கலையுதும், கீழாலம்னு சொன்னால் ஆக்சுவலாக என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு ஸ்வீட்டு ட்ரிங்க்குன்னு போடுறான். அப்படி கிடையாது. இங்கே ஒரு தண்ணின்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு சின்ன தண்ணியை நம்மளால் உண்டாக்க முடியுமா? அல்பம் கீழாலம் கலையுதும்னா டு மேக், அதை ஒரு சின்ன ஒரு இது கூட தண்ணியை உண்டாக்குறதுக்கோ அதை வந்து நம்ம அதை கலையுதுங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரு சின்ன தண்ணியை தாண்ட முடியாத நம்ம சம்சாரத்தை எப்படி தாண்டுவோம் அப்படியும் எடுத்துக்கலாம். கலையுதுங்கிறது ஒரு சின்ன ஒரு நீர்நிலையை, ஒரு சாகரத்தை நம்மளால் தாண்ட முடியுதா, இல்லை ஒரு குளத்தை தான் நம்மளால் தாண்ட முடியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கீழாலம்ங்கிற கூடிய அந்த ஒரு சின்ன வாட்டரில் கூட நம்மளால் தாண்ட முடியாத போது அசக்தக சது நரக, அவன் மனுஷன், அவனால் தாண்ட முடியாது. கதம் பாராவார கடலாட்டமாக இருக்கே உன்னுடைய மாயை வந்து கடல் போன்ற மாயை. ஸோ இந்த அஜ்ஞானங்கிற ஒரு சின்ன ஒரு தண்ணி அந்த ஒரு இதை நம்மளால் தாண்ட முடியல, இந்த அஜ்ஞானத்தை தாண்டின்னு வெளியில் வர முடியலை. அப்படி இருக்கும்போது பாராவாரம்னு சொல்லும்போது கரையே பார்க்க முடியாத கடல். ஸோ அப்படிப்பட்ட கடலை ஆக்கலன சத்துரக, அதை கடக்கிறதுக்கு சியாத் ருதமதிஹி, புத்திமானாகப்பட்டவன் அதை நினைக்கக்கூட முடியுமா? யாராவது ஒன்று ரூபத்தை அறிஞ்சேனோ, இல்லை உன்னை பேர் நான் முழுசுன்னு சொல்லிட்டேனோ, இல்லை ஒன்று நான் இது உன்னுடைய இது கீழாலம் உன்னுடைய அந்த பாராவாரத்தை உன்னுடைய அந்த பெயர்பட்ட மாயை நான் தெரிஞ்சுட்டேனோ, யாருமே புத்திமானாகப்பட்டவன் சொல்லவே முடியாது. கதம், எப்படி சொல்ல முடியும் அவனால்? ருதமதின்னு நேரான புத்தி உடையவன், அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யோசிக்கக்கூடியவன் புத்திமான்னு அர்த்தம். ஏகாசி, புவன ஏகாசி. தேவானாं மத்யே பகவதி தவ அனந்த விபவம் விஜானாதி ஏகஹ அபி த்வம் இஹ புவன ஏகா அசி ஜனனி கதம் மித்யா விஸ்வம் சகலமபி ச ஏகா ரச்சயசி பிரமாணம் து ஏதஸ்மின் நிகமவசனம் தேவி விஹிதம். ஸோ ந தேவானா மத்தியே பகவதி தவ அனந்த விபவம், தேவர்களாலேயும் உன்னுடைய அனந்தமான வைபவங்களை, அனந்த விபவம் வைபவம் உன்னுடைய பெருமை, அதெல்லாம் தேவர்களால் கூட உன்னை நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. விஜானாத்தின்னு அறிகிறார்கள், தேவர்கள் கூட அறிய மாட்டான் உன்னுடைய வைபவத்தை. ஏக்கக அப்படி ஒருத்தராவது சொல்ல முடியும். விஷ்ணுவால் சொல்ல முடியுமா, பிரம்மாவால் சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. தொம் ஈக புவன ஏகாசி, நீ ஒருத்தி தான் உலகத்தையே முழுசும் ஆண்டு இருக்க. என்னென்ன நீ ஒருத்தி தான் இருக்க, வேறு யாருமே இல்லை உன்னை தவிர. ஸோ புவனத்திற்கே ஏகா, தனிமையாக நீ ஒருத்தி தான் இருக்கம்மா. கதம் மித்யா விஸ்வம் சகலமப்பி ஏகா ரஜயசி, இந்த உலகத்தை மித்யா விஸ்வம்னுட்டார், பொய்யான உலகம், பொய்யான உலகம் முழுவதையும் சக்கலம் அப்பி முழுவதையும் ஏகாரச்சை நீ ஒருத்தியே உண்டாக்குறேம்மா. உனக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஒரே ஒருத்தியாக இருந்து கொண்டு மொத்தத்தையும் நீயே எப்படித்தான் உண்டாக்குறியோ. கதம் அம்மா எங்களுக்கு புரியலையே, எங்களுக்கே தெரியலையே. வேதம் சொல்கிறது இப்போ. ஸோ பிரமாணம் தூ ஏதஸ்மின் நிகம வச்சனம் தேவி விகிதம். ஸோ நீ தான் பண்ணறேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? வேதத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது, வேதங்களே சொல்கிறது. நீ அந்த பிரமாணம், நீ தான் உலகத்தை முழுசும் சிருஷ்டித்திருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் எங்கே போய் தேடணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட தான் தேடணும், வேதங்களில் தான் இருக்குது. அந்த நிகம வச்சனம், வேத வாக்கியங்கள் தான் இதுக்கு ஒரு ப்ரூஃபு. ஏன்னா நீ ஒருத்தியாகவே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறாய்ங்கிறதுக்கு. தேவி விகிதம், விகிதம்னா என்னது? அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த வேத வாக்கியங்களால் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் நாங்களே அதை சொல்ல முடியறது. நீ அந்த வேதம் தானே உண்டாகலையே, அதுவும் தேவியால் தான் உண்டாக்கப்படுறது. அதனால இந்த வேதங்கள் சொல்கிறது. இந்த வேதங்கள்ல அப்படி இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்போ சொல்ல முடிகிறது. தேவானாம் மத்யே பகவதி தவானந்த விபவம் விஜானாதி ஏகா அபி த்வம் இஹ புவன ஏகா அசி ஜனனி கதம் மித்யா விஸ்வம் சகலமபி ச ஏகா ரச்சயசி பிரமாணம் து ஏதஸ்மின் நிகமவசனம் தேவி விஹிதம். விஜானாதி ஏகஹ அப்படி அந்த இடத்துல விசர்க்கம். நிரீகாய
एव असि त्वं निखिलजगतां कारणम् अहो चरित्रं ते चित्रं भगवती मनो नः व्यतयति कथङ्कारं वाच्यः सकलनिगम अगोचरगुणप्रभावः स्वं यस्मात् स्वयम् अपि न जानासि परमम्. நிரீகானா ஒரு ஈகனம்னு செய்யறது, நிரீகானா ஒரு காரியம் செய்யாமல் இருக்கிறது. தேவிக்கு காரியம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, அவள் நிர்குண வடிவம், அவளுக்கு காரியமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிரீகாயே வசி, நீ ஒரு செயலற்றவளாகத்தான் இருக்கிறாய். துவம் நிக்கில ஜெகத்தாம் காரணமாக, உலகத்துக்கு முழுசும் காரணம் யாரு? தேவிட்டிருந்து இந்த உலகம் தோன்றினா கூட காரணமாக நீதான் இருக்கிற. ஸோ அதோடைய காரணம் உலகத்திற்கு நீதான். அஹோ சரித்திரம் தே சித்திரம், உன்னுடைய சரித்திரமாகப்பட்டது, உன்னுடைய கதைகளாகப்பட்டது ரொம்ப ஆச்சரியமயமானது. சித்திரங்கிறது விசித்திரம், விசித்திரமான கதைகளோடு கூடியது. பகவதி மனோநக வியதயதி, உன்னுடைய கதைகளை கேட்க 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 மனசெல்லாம் ஆச்சரியத்தில் மூழ்கி போய்டுறது. வியதான்னு சொன்னால் நார்மலாக கவலைன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல கவலை, மனசில் கவலை என்ன இருக்குது? ஒரு தேவி எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குற சாமர்த்தியம் உடையவள்னு சொல்லியாச்சு. அதனால வேதங்கள் கவலைப்படுறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மனசு ரொம்ப ஆச்சரியப்படுறதுன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ கதம் காரம் வாச்சியக சகல நிகம அகோச்சர குணப்பிரபாவக, எங்களால் முழுசும் சொல்லவே முடியாது. அகோச்சரம்னு we cannot reach. எங்களால் வாக்குகளால் ஒன்றை ரீச் பண்ணவே முடியாது, ஒன்றை முழுசும் வர்ணிக்க முடியாது எங்களால். ஸோ சகல நிகம மொத்த வேதத்தினால கூட அகோச்சர குணப்பிரபாவக, உன்னுடைய குணங்களை சொல்லவே முடியாது, குணப்பிரபாவத்தை எங்களால் அது ரீச் பண்ணவே முடியாது, சொல்லவே முடியாது. கதம் காரம் வாச்சகா, அப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி தான் சொல்ல முடியும்? வாச்சியகா எப்படி சொல்ல முடியும்? ஸ்வம் யஸ்மாத் ஸ்வயம் அப்படி ந ஜானாசி பரமம், ஏன்னா உனக்கே உன்னுடைய பெருமை எவ்வளோ இருக்குன்னு தெரியாதுன்னு கொடுத்து. அதுதான் கீதையிலே நம்ம பகவான் சொல்கிறத பார்க்குறோம். எனக்கே என்னோட பெருமையை சொல்ல முடியாதுப்பா, இருந்தாலும் சம்ஷேபமாக சொல்கிறேன்னு தான் அர்ஜுனன்டே சொல்கிறார் பகவான். ஸோ அதே மாதிரிங்க ஸ்வம்னா உன்னுடைய ரிச்னஸ், உன்னுடைய வைபவங்கள், ஸ்வம்ன சொத்து அப்படின்னு அர்த்தம். ஸ்வம் ஏன்னா உன்னுடைய அந்த ரிச்னஸ்ஸு, உன்னுடைய அந்த கதைகள், உன்னுடைய இது எல்லாமே சரித்திரம் எல்லாமே யஸ்மாத் ஸ்வயமபி, அது அவ்வளோ இருக்கிறதுனால உன்னால் கூட ந ஜானாசி பரமம், முழுசும் உன்னுடைய ஒரு வைபவத்தோட முழுமை உனக்கே தெரியாத மாட்டான் அப்படின்னு வேதங்கள் சொல்கிறது. किं जानासि त्वं जननी मधुजित् मौलिपतनं शिवे किं वा ज्ञात्वा विविदिशसि शक्तिं मधुजितः हरेः किं वा मातः दुरितततिः एषा बलवती भवत्याः पादाब्जे भजन निपुणे क्व अस्ति दुरितम्. ஸோ நக்கிம் ஜானாசி, இப்போ தான் விஷயத்துக்கு வர்றது. எல்லாம் தேவியை ஸ்துதி பண்ணிவிட்டு, அம்மா உனக்கு தெரியாதா ஜனனி நக்கிம் ஜானாசி துவம், உனக்கு தெரியாதாம்மா மதுஜித் மௌலிபதனம், அந்த மது என்ற அரக்கனை வென்ற அந்த விஷ்ணுவுடைய மௌலி, அவருடைய தலை வெட்டப்பட்டதே அது உனக்கு தெரியாதாமான்னு கேட்குறது இந்த வேதங்கள்லாம். ஸோ மௌலிபதனம், அவருடைய தலை வெட்டப்பட்டது தெரியாதாம்மா? சிவே சிவரூபிணியே கிம்வா ஞாத்வா விவிதிஷசி, டெஸ்ட் பண்ணுறியாங்கிறது. விவிதிஷான அறியும் ஆவல். ஸோ அதனால் எங்களை நீ டெஸ்ட் பண்ணுறியா, பரிசை வைக்கிறியாம்மா? கிம்னா தெரிஞ்சுட்டு கூட எங்களை நீ டெஸ்ட் பண்ணுறியா, இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு. மதுஜித்தக சக்திம் விவிதிஷசி, மதுஜித்துங்கிற அந்த விஷ்ணுடைய சக்தியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீ இதை பண்ணினியாம்மா? ஹரேகே கிம்வா மாதக, ஹரேகேன்னு அது விஷ்ணுடைய அந்த 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 டெஸ்ட்டில் அம்மா மாதக அம்மா துரித ததிகி ஏஷா பலவதி, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? துரிதம்னா பீடை, அதை பகவானுடைய இது மிகுந்த கஷ்டமான விஷயம் இல்லையாம்மா இது? ஏஷா பலவதி, பலமான கஷ்டம் இது. துரித தத்தின வரிசை. ஸோ இந்த பீடைகளோட வரிசையில் இது ரொம்ப பெரிய கஷ்டமாம்மா இது, பலவதி துரிதம். ஸோ பவத்யாக பதாப்ஜே பஜன நிபுணே குவா அஸ்தி துரிதம், உன்னுடைய பாதங்களில் யார் ஒருவன் அப்படி ஸ்துதி பஜனை பண்ணுறதுல நிபுணனாக சாமர்த்தியம் உடையவனாக யார் உன்னை பஜனை பண்ணுவதில் இருக்கிறானோ அப்படி ஒருத்தனுக்கு துரிதம் குவா அஸ்தி,
அவனுக்கு பீடை வரலாமா, அவனுக்கு கஷ்டங்கிறது வரலாமா? எப்போதும் விஷ்ணு பகவானை தியானிச்சுட்டே உட்காந்துருக்கார். இப்போ கூட அவர் என்ன படுத்துட்டு தேவியை தியானிச்சுட்டு இருக்கார். யார் தியானிக்கிறாரு தான் நம்ம நாரதர் வந்து பிரம்மாட்ட கேட்குறா, அப்பா உனக்கு மேலே யாரும் இருக்கான்றா, எனக்கு மேலே விஷ்ணு இருக்கான்றா, அப்புறம் விஷ்ணுக்கு மேலேயும் அம்பாள் இருக்கான்ட்டார். ஸோ இதெல்லாம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்கிறத சொல்லும்போது ஒருத்தர் எப்போது தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. ஸோ அப்படி ஒன்றை தியானம் பண்ணுறதுல நிபுணனாக இருக்கக்கூடிய விஷ்ணுக்கு கூட இப்படி ஒரு துரிதம், ஒரு பீடை வருமா? ஆமாம். किं जानासि त्वं जननी मधुजित्मौलिपतनं शिवे किं वा ज्ञात्वा विविदिशसि शक्तिं मधुजितः हरेः किं वा मातः दुरितततिः येषा बलवती भवत्याः पादाब्जे भजन निपुणे वा अस्ति दुरितम्. அதே उपेक्षा किं च इयं तव सूरसम्पूहे अतिविषमा हरेः ऊर्ध्वः नाशः मतम् इह महा आश्चर्यजनकं महद्दुःखं मातः त्वम् असि जननचेदकुशला न जानीमः मौलेः विघटन विलम्बः कथम् अभूत्. சுரசமூகே அப்படி பிரிக்கிறாங்க. சுரசமூகே பிரிக்கிறது அப்படி பிரிக்கிறேன். உபேட்சா கிம்ச ஈயம் தவ, ஏம்மா எங்களை உபேட்சை பண்ணுற? இப்போ விஷ்ணுக்கு தலை போயிடுத்தே நீ இப்படி பேசாமல் இருக்கலாமா? ஏன் எங்களை உபேட்சை பண்ணுற, எங்களை திரஸ்காரம் பண்ணுறியம்மா? தவ சுர சமூகே, தேவர் கூட்டத்தில் நாங்களாம் கூட்டமாக நின்றுட்டுருக்கோம் இங்கே. ஸோ சுர சமூகத்தில், இந்த கூட்டத்தில் அதி விஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ரொம்ப விஷமமான ஒரு கஷ்டம் வந்துடுது எங்களுக்கு. ஸோ அந்த கஷ்டத்தை நீ இப்படி பார்த்துட்டு இருக்கலாமா? தப்பு இல்லையா? ஹரேகே மூர்தனக நாசக, அது விஷ்ணுவோட தலையே நாசமாக போயிடுது, இப்போ காணும். மதம் இக மகா ஆச்சரியஜனகம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய கருத்து என்னென்னா, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது ஏன் போச்சு, எப்படி போச்சு, எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. இந்த மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நடந்த விஷயம். இதை நாசமாக போச்சு இந்த தலை. ஸோ மகத்து துக்கம், பெரிய துக்கம் அம்மா எங்களுக்கு இது. மாதக அம்மா தொமசி ஜனனச்சேத குஷலா, அதாவது பிறப்பையே அறுக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்குது. மீண்டும் பிறக்கவே வேண்டாம். விஷ்ணு எல்லோரும் கூட பிறவி உண்டு. ஸோ தேவி நினச்சாதான் விஷ்ணு பிறக்கிறார், அப்புறம் பிரம்மா பிறக்கிறார், எல்லாம் வாவா பிறக்கிறாப்போ. ஸோ அப்படி நீ நினச்சா நீ வந்து ஜனன சேதம் பிறவியே இல்லாமல் நீ பண்ணுவை. அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உனக்கு உண்டு, குஷலம் உண்டு உனக்கு சாமர்த்தியம். ந ஜானிமகே மௌலேகே விகட்டன விளம்பக. அப்படி இருக்கும்போது திருப்பியும் அவருடைய தலையை கொண்டு வைக்கிறதுல உனக்கு என்ன பெரிய கஷ்டமம்மா? ஸோ மௌலேகேங்கிறதுன்னு தலையுடைய மௌலின்னு சொன்னால் ஆக்சுவலாக கிரீடம் போகிற இடத்துல இங்கே கிரீடம்ங்கிற எடுக்க வேண்டாம், தலையோடு சேர்த்து தான் போயிருக்கு. அதனால் அந்த தலையுடைய விகட்டனம், அதாவது நன்றாக சேர்க்கக்கூடியது. விளம்பக, அந்த சேர்க்கை லேட்டாக இருந்தே இப்போது அந்த தலையை நீ சேர்க்காமல் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே நீ. ஸோ விளம்பக கதம பூத், ஏன் இவ்வளவு நாழியாக ஆயிடுத்து என்று எனக்கு தெரிய மாட்டேங்கிறதேம்மா அப்படின்னு வேதங்கள் சொல்கிறான். सुरसमूहे अतिविषमा हरेः मूर्ध्नः नमशः मदम् इह महा आश्चर्यजनकं महद्दुःखं मातः त्वम् असि जननच्छेदकुशला न जानीमः मौलेः विकटन विलम्बः कथम् अभूत्. ज्ञात्वा दोषं सकलसुरता आपादितं ते विचित्ते किं वा विष्णौ अमरजनितं दुष्कृतं पातितं ते विष्णोः वा किं समरजनितः को अपि गर्वः अतिवेगात् चेतुं मातः तव विलसितं नैव विद्मः अत्र भावम्. ஸோ தேவி சித்தே, எங்களுடைய மனசில் சித்தத்தில் சகல சுரதா ஆபாதிதம், அதாவது எங்களுக்கு நாங்கள்லாம் தேவர்கள் அப்படிங்கிற ஒரு செருக்கு அடைவிக்கப்பட்டோமோ. ஆபாதிதம்னா எங்களுக்கு செருக்கு வந்துடுது. ஸோ அந்த நாங்கள் தேவர்கள்ங்கிற எண்ணம் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துங்கிற தோஷம் ஞாத்வா, அது தோஷம், இவாளோட செருக்கு அடக்கணும். அப்படியே அந்த தோஷத்தை நீக்கணுங்கிறதுனால அதை தெரிந்து கொண்டு கிம்வா விஷ்ணவ் அமரஜனிதம் துஷ்கிருதம். ஸோ அந்த விஷ்ணுவிடத்தில் துஷ்கிருதம் விஷ்ணவ் பாதிதம் தே, அதாவது செய்யவே முடியாது. விஷ்ணுவோட தலையை எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான காரியமே கிடையாது. ஸோ அமரஜனிதம் தோஷம், இது தேவர்களுக்கு செருக்கு வந்ததுன்னா அது அமரர்களுக்கு அவர்களுக்கு அந்த செருக்கு வந்தது தப்பு. அந்த தோஷத்தை கிம்வா, அதை நீக்குவதற்காக இல்லை அதுக்காக வேண்டி
உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுனால நீ வந்து துஷ்கிருதம் விஷ்ணு பாதிதம் தே, அந்த விஷ்ணுவோடைய தலையை நீ வந்து கீழே விழ வச்சியாமா. விஷ்ணோஹோ வாக்கியம் சமரஜனிதக கோபி கர்வக, அதாவது சமரம்னா போர். ஸோ போர் பண்ணிகிட்டே இருப்பார். விஷ்ணுவோட தலைமையில் தான் போரெல்லாம் நடக்கும், அசுரர்களோடுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்கிறதுலாம் விஷ்ணுவோட தலைமையில் தான் நடக்கும். அதனால் சமரஜனிதக கக அபி. ஸோ அதாவது விஷ்ணு வந்து நிறைய போர் பண்ணி ஜெயிச்சுட்டே இருக்கார், தேவர்களுக்காக வேண்டி போரை ஜெயிச்சுட்டே இருக்கார். அதனால சமரஜனிதக கோபி கர்வக, அதனால விஷ்ணுவுக்கு கர்வம் வந்துருத்து அப்படின்னு நினச்சிண்டு. ஸோ விஷ்ணோஹோவா, அந்த விஷ்ணுக்கு கர்வம் வந்ததுனால் காரணத்தினால அதிவேகாத் சேத்தும் மாதக தவ விலசிதம், அதனால நீ வந்து அது அவரோட தலையை வெட்டி விட்டுட்டியாமா. தவ விலசித்த, இது ஒரு விளையாட்டா, விலாசம்னு இது விளையாட்டுன்னு அர்த்தம். விகாரம் விலாசம் எல்லாம் விளையாட்டுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வேண்டி நீ விளையாடிட்டியாமா, ரொம்ப வேகமாக அவருடைய தலையை வெட்டிவிட்டியா. மாதகா தவ விலசிதம் நைவ வித்மக அத்திரபாவம், உன்னுடைய எண்ணம் என்னதுன்னு தெரியலையாம்மா எங்களுக்கு அப்படிங்கிறது. பாவம்னு என்னது, உங்களுடைய எண்ணம். தேவி நீ எதுக்காக வேண்டி இந்த தலையை வெட்டி இப்படி விளையாடிட்டு இருக்க எங்களுக்கு புரியலை. समरविजितैः तीर्थदेशे सुरम्ये घोरं तप्त्वा भगवती वरं लब्धवद्भिः भवत्याः अन्तर्धानं गमितम् अधुना विष्णुशीर्षं भवानी द्रष्टुं किं वा विगतशिरसं वासुदेवं विनोदः. ஸோ கிம்வா தைத்தியைஹி சமர விஜிதைஹி, சமர போரில் ஜெயிச்சா யாராவது அசுரன் இந்த மாதிரி பண்ணிட்டானா, யார் பண்ணினா கேட்குறா. இப்போ தேவியிட்ட சுதி பண்ணி கேட்குறா இந்த வேதங்கள். ஸோ சமர விஜிதைஹி தைத்தியைஹி, போரில் ஜெயிக்கப்பட்ட அசுரர்களால் அவள் தோற்று போயிட்டாளே அந்த கோபத்தில். கிம்வா தீர்த்த தேசே சுரம்யே, அதாவது ஒரு நல்ல இடத்துல ரம்யமான ஒரு தீர்த்த தேசத்தில் வச்சு கோரம் தப்துவா பகவதி வரம் லப்துவா, அவன் வந்து சும்மாலாம் விஷ்ணுவோட தலையெல்லாம் எடுக்க முடியாது. நான் தோத்துட்டேன் இப்போ விஷ்ணுவோட தலையை எடுக்கிறேன்னு அவனால் முடியாது. அதனால ஒரு தீர்த்த தேசத்துக்கு அவன் போயிருக்கணும், ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு போயிருக்கணும். போய் அந்த அசுரன் என்ன பண்ணிக்கணும், பெரிய தபஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கோரம் தபம் தப்துவா, கோரமான தபஸை பண்ணிவிட்டு யார் மேலே பகவதியை நோக்கி தபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இதை தலையை எடுக்க முடியும். ஸோ லப்துவா, அதை அடைந்து லப்தவத்பிகி, அப்படி அடைந்த அவனால் பவத்தியாக வரம், நீ வேறு வரம் கொடுத்துருக்கணும், சரி உனக்கு வரம் தந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட வரம் வாங்கிட்டு இந்த மாதிரி காரியத்தை அவன் பண்ணினானா. அதாவது விஷ்ணுகு சீஷம் அந்தர்தானம் கமிதம், இப்போ விஷ்ணுவோட தலை அந்தர்தானமாக போயிடுத்து, காணாமல் போயிடுத்து. அதுனா பவானி இப்போ காணாமல் போயிடுத்தே அம்மா தாயே. ஸோ விகத சிரசம் வாசுதேவம், தலையில்லாத அந்த வாசுதேவனை திரஷ்டும் கிம்பா வினோதக, அதை பார்க்கறதுக்கு நீ விளையாட்டாக பார்க்கறதுக்கு ஆசைப்படுறியாம்மா. ஸோ கிம்பா வினோதக, வினோதம்னாலும் விளையாட்டு, விலாசம் தேவியோட விளையாட்டுக்கு வினோதம். ஸோ அவள் ரொம்ப ஆச்சரியமான விளையாட்டை பண்ணுறியாம்மா நீ, இவனோட தலையில்லாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டு அவனுக்கு தைத்தியனுக்கு ஒரு வரம் கொடுத்து அவனை வச்சு தலையெடுத்து அப்படி விளையாடுறியா நீ, திரஷ்டும் கிம்பா பார்க்கறதுக்காக. सिन्धोः पुत्र्यां रोषिता किं त्वम् आध्ये कस्मात् येनां प्रेक्ष्यसे नातहीनां क्षन्तव्यः ते स्व अंशजात अपराधः द्युत्ताप्य एनं मोदितां मा कुरुष्व. சிந்தோஹோ புத்திரி யாரு, கடலுடைய புத்திரி லக்ஷ்மி. கரெக்ட், கடல்லேருந்து வந்தா இல்லையா, அதனால் கடல் அரசரோட பெண்ணவள். ஸோ சிந்தோஹோ புத்திரியாம், லக்ஷ்மிகிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது கோபமா. ரோஷிதா கிம் துவம் ஆத்யே முதன்மையானவளே, உனக்கு லக்ஷ்மிகிட்ட ஏதாவது கோபமா, அதுக்கு வேண்டி அவளை கஷ்டப்படுத்தணுன்ட்டு இந்த விஷ்ணுவோட தலையை எடுத்தியா கேட்குறா. ஸோ கஸ்மாத் ஏனாம் பிரேக்ஷசே நாதஹீனாம்னா இப்போ நாதன் போயிட்டான்,
இப்போ லக்ஷ்மியோட நாதன் போயிட்டான். ஸோ அவளை நீ வந்து ஏனாம்னா அந்த லக்ஷ்மியை நாதன் இல்லாமல் பார்க்க நீ விளையாடுறியா? பிரேக்ஷசே, நீ அதுக்கு வேண்டி விளையாடுறியா? க்ஷந்தவ்யக தே ஸ்வ அம்சஜாத அபராதக, தன்னுடைய அந்த விஷ்ணுவால் ஸ்வ அம்சஜாத உன்னுடைய அம்சத்துலேருந்து வந்திருக்கார் விஷ்ணு வேறு யாரும் இல்லைம்மா, உன்னோட பிள்ளை உங்ககிட்டருந்து வந்திருக்கார். உன்னுடைய அம்சஜாதா ஸ்வ அம்சஜாத்தானா உன்னுடைய ஸ்வ அம்சத்திலேருந்து, உன்னுடைய சொந்த அம்சத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த விஷ்ணுடைய அபராதக சந்தவ்யக, அந்த அபராதத்தை நீ மன்னிக்க வேண்டும். கேட்குறது இது வேதமெல்லாம் சொல்கிறது. அவருடைய அபராதம் என்ன வேணா இருக்கட்டும், தப்பு பண்ணால் மன்னிச்சுக்கோ. வி உத்தாய ஏனம், அவனை திருப்பியும் எழுப்பி, இந்த விஷ்ணுவை திருப்பியும் எழுப்பி, மோதிதாம் மாம் குருஷ்வ, என்னை சந்தோஷமடைய செய், மாம் குருஷ்வ, என்னை நீ சந்தோஷப்படுத்தணும், எழுப்பி விட்டு. ஸோ இது வேத மூர்த்திகளோட ஸ்துதி தானே பார்த்துட்டு இருக்கோம். மாம்னு சொல்லும்போது சிங்குலரில் போட்டுட்டு இல்லையா, சிங்குலரில் வந்திருக்காங்க. सततं नमन्ति कार्येषु मुख्याः प्रतितप्रभावाः शोक अर्णवात् तारय देवि देवान् उत्थाप्य देवं सकल अधिनाथम्. ஸோ வேதங்கள் சொல்கிறது இதை பாருமா தேவி, இங்கே பக்கத்தில் எல்லா தேவர்களும் நின்றுருக்கா, லைனாக நின்றுருக்கா. ஏத்தே சுராகா, இந்த தேவர்கள் எல்லாம் துவாம் சததம் நமந்தி, எப்போதும் உன்னையே கும்பிட்டுருக்காளேம்மா. ஸோ எப்பொழுதும் உன்னையே நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கா. காரியேஷு முக்கியாக, தங்களுடைய காரியங்களை ரொம்ப சாமர்த்தியம் உடையவர்களாக தெரிகிறார்கள். பிரதித்தான்னா வெளிப்பட்ட சீன், வெளிப்பட்ட பிரபாவாக, நல்ல பிரபாவம் உடையவர்கள் தேவர்கள் எல்லாருமே தங்களுடைய காரியங்களை எப்போவுமே ரொம்ப முக்கியமாக அவர் தங்களுடைய வெளிப்பட்ட பிரபாவத்தோடு தான் இருப்பா. அப்படிப்பட்ட தேவர்கள்லாம் இங்கே ஒன்று நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காமா. ஷோகார்ணவாத்து தாரைய தேவி, இவாளெல்லாம் சோக கடலை மூழ்கி கிடக்கா. இப்போ இவாளெல்லாம் தாண்டி விடு, தாரையான்னு இந்த சோக கடலேருந்து அவளை தாண்டி தள்ளி விடு தேவி. தேவான் உத்தாப்பிய தேவர்களை எல்லாம், தேவான்னு தேவர்களை எல்லாரையும் அப்படி சோக கடலேருந்து நீக்கி விட்டுட்டு தேவம் உத்தாப்பிய, அந்த தெய்வமானந்த விஷ்ணுவை எழுப்பி சகல ஆதிநாதம், சகலர்களுக்குமே ஆதிநாதனான முதல் கடவுளான அந்த விஷ்ணுவை நீ எழுப்ப வேண்டும் அப்படின்னு இந்த வேதங்கள் தேவர்களோட சார்பில் ஸ்துதி பண்ணுறான். ஆதிநாதம் தானே இருக்கு. ஆமாம். ஓ இது பிரிக்கிறது. ஓ ரைட். ஆதிநாதம்னா ஒன் செகண்ட். அவன் லாஸ்ட் லைன்ல ஜகத் மூர்தாகதஹ க்வ அம்ப ஹரேஹ ந வித்மஹ ந அன்யஹ அஸ்தி உபாயஹ கலு ஜீவனே அத்ய யதா சுதா ஜீவன கர்ம தக்ஷா ததா ஜகத் ஜீவிததா அசி தேவி. மூர்தா கதகா குவா அம்பா, அம்மா எங்கே போயிடுது, தலையை காணும், எங்கே போச்சு, குவா கதா எங்கே போச்சு. ஸோ ஹரேஹே ந வித்மக, இந்த விஷ்ணுவோட தலை எங்கே போச்சுங்கிறது எங்களுக்கு தெரியாதுமா. ந வித்மக, நாங்கள் அறியவில்லை. ந அந்யக அஸ்தி உபாயக, வேறு உபாயமும் எங்களுக்கு கிடையாது. வேறு ஏதாவது உபாயம் இருக்குது இந்த தலையை இது பண்ணுறதுக்கு, எங்களுக்கு உபாயமும் தெரியாது. கலு ஜீவனே அத்யா, நாங்கள் வாழறதுக்கும் ஒரு காரியமும் இல்லை, இனி வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் ஒரு உபாயமும் இல்லை எங்கள்கிட்ட. யதா சுதா ஜீவன கர்ம தக்ஷா, அதான் சுதாங்கிறது அமிர்தம் இல்லையா. அமிர்தம் வந்து வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும். செத்தவனு கூட அமிர்தம் வச்சு பழைக்க வைக்கலாம். ஸோ ஜீவன கர்ம தக்ஷா, வாழ வைக்கக்கூடியதுக்கு அந்த சுதா அமிர்தமாகப்பட்டது தகுதி உடையது, அந்த தட்சதையோடு இருக்கிறது அது. ததா ஜெகஜீவிததா, அப்படி உலகத்தையே ரட்சிக்கணும் வாழ வைக்கணும்னா அது ஒன்றால் தான் முடியும். ஒரு அமிர்தம் வந்து ஒரே ஒருத்தம் குடித்தா அந்த அமிர்தம் அவனை மட்டும் ரட்சிக்கும். ஆனால் உலகம் முழுக்கையும் நீ ஜீவனப்படுத்தணும், உண்டாக்கணும், மீண்டும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கக்கூடியவள் தான ததாதி, நீ கொடுக்கக்கூடியவளாக அசி இருக்கிறாய் தேவி.
सूत उवाच एवं स्तुता तदा देवी गुणातीता महेश्वरी प्रसन्ना परमा माया वेदैः सा अङ्गैश्च सामगैः. ஸோ சூதர் இங்கே நைமிஷாரத்தில் கண்டினியூ பண்ணியிருக்கார் கதையை. ஏவம் ஸ்துதா ததா தேவி, தேவி இவ்வாறு ஸ்துதிக்கப்பட்டு, வேதங்களால் ஸ்துதிக்கப்பட்ட தேவி, குண அதீதா, குணங்களை தாண்டி அந்த தேவி, மகேஸ்வரி, மகாதேவியானவள், மகா ஈஸ்வரியானவள், பிரசன்னமாயிட்டா. இந்த ஸ்துதியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, பரமா மாயா, பரம மாயானவள், வேதைஹி ச அங்கைஷ்ட, அந்த வேதங்கள் மட்டுமில்லை, வேதங்கள் தங்களுடைய அங்கங்கள், வேதாங்கங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, 6 அங்கங்களோடு கூடி அந்த வேதம் வந்து அப்படி ஸ்துதி பண்ணுறது. சாமகைஹி, சாமகானம் பண்ணியிருக்கு. ஸோ சாமகானம் மூலம், ஏன்னா சாமகானம் தான் பகவானுக்கே பிரியம்னு ஏற்கனவே கீதையில் பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் சாமகானம் பண்ணி அந்த வேதங்கள் அங்கங்களோடு கூடிய அப்படி அதை ஸ்துதி பண்ணின உடனே தேவி ரொம்ப பிரசன்னமாயிட்டா. एवं स्तुता तदा देवी गुणातीता महेश्वरी प्रसन्ना परमा माया वेदैः स अङ्गैश्च सामगैः. तान् उवाच तदा वाणी च आकाशस्थ अशरीरिणी देवान् प्रति सुखैः शब्दैः जन आनन्दकरी शुभा. ஸோ தான் உவாச்சா ததா வாணி. இப்போ வாணி கேட்குறது அப்படியே அசரீரி, சரீரம் இல்லாத ஒரு சவுண்டு வானத்துலேருந்து வருது. ஸோ ததா வாணி தான் உவாச்சா, அந்த வாணி ஆகப்பட்டது பேசியது. ச ஆகாஷஸ்த அஷரீரிணி, சரீரம் இல்லாமல் யாருமே இல்லை, சத்தம் மட்டும் வருது. ஸோ தேவான் பிரதி சுகைஹி சப்தைஹி, தேவர்களை நோக்கி அந்த சத்தம் வருது. சுகைஹி சப்தைஹி, ஆனந்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வருது அந்த வாணியிலேருந்து. ஆனந்தகரி சுபா, மக்களுக்கு தேவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, சுபத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வானத்துலேருந்து கேட்குறது. இப்போ देवान् प्रीति शुकैः शब्दैः जन आनन्दकरी शुभा. பிரதி, பிரீதி இல்லை பிரதி. ஓகே, நான் மாத்திக்கிறேன். மா குருத்வம் சுராஹ சிந்தாம் ஸ்வஸ்தாஹ திஷ்டந்து ச அமராஹ ஸ்துதா அகம் நிகமைஹி காமம் சந்துஷ்டாஸ்மி ந சம்சயஹ. சுராஹா சிந்தாம் மா குருத்வம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படி சொல்கிறது அந்த வாணி. தேவர்களை பார்த்து, சுராஹா தேவர்களே, ஸ்வஸ்தாக திஷ்டந்து, நல்ல ஸ்வஸ்தமாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கும், ஒரு கவலை வேண்டாம் உங்களுக்கு. ஸோ அச்சா அமராகா தேவர்களே, நீங்கள் தாராளமாக தைரியமாக, அமரர்கள்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. ஏன்னா அவளுக்கு நிறைய நாள் வாழ்க்கை இருக்குங்கிறது இப்போ ஹிண்ட்டு கொடுத்துட்டா. இப்போ விஷ்ணு உயிரோடு வந்துடுவாருங்கிறது அங்கே ஒரு ஹிண்ட்டு. ஸோ அப்படி அமரர்களாக இருக்கக்கூடியவர்கள், மரணம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல சொஸ்தமாக இருங்கள். சுதாகம் நிகமைஹி காமம், இஷ்டம் போல் என்னை நல்லா சுதி பண்ணியிருக்கு இந்த வேதங்கள். ஸோ சுதா என்ன, நான் அந்த சுதியை கேட்டாச்சு. சந்துஷ்டாஸ்மி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ந சம்சேக, சந்தேகமே வேண்டாம். पुमान् मानुषे लोके स्तौति एतां मामकीं स्तुतिं पठिष्यति सदा भक्त्या सर्वकामान् अवाप्नुयात्. ஸோ எந்த மனிதன், எந்த புமான், மானுஷே லோகே, மனித உலகத்தில் எந்த ஒரு மனிதன், ஸ்தௌதி ஏதா மாமகியும் ஸ்துதி, இப்போ இவ்வளோ நாள் வேதங்கள் ஸ்துதி பண்ணிது இல்லையா, அந்த வேத ஸ்துதியை வச்சுட்டு நம்ம யார் ஸ்துதி பண்ணினாலும், உலகத்தில் மனித உலகத்தில் யார் இந்த மேலே சொன்ன இந்த ஸ்துதியை, என் சம்பந்தப்பட்ட மாமகியும் ஸ்துதியும், என் சம்பந்தப்பட்ட இந்த ஸ்துதியை யார் ஒருத்தர் ஸ்துதிக்கிறாளோ, இந்த வேத ஸ்துதியை நம்ம சொன்னோமானால், படிஷ்யதி, அதை படித்தாலோ, சதா பக்தியா, அது பக்தியோடு படித்தானா, சர்வான் காமான் அவாப்னியாத், எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். ஸோ இந்த வேத ஸ்துதியை வீட்டில் உட்காந்து ஒரு வாட்டி படித்தா போகிறோம், நம்ம விருப்பங்களை எல்லாம் அடையலாம். ஸ்தௌதி शृणोति वा स्तोत्रम् इदं मदीयं भक्त्या त्रिकालं सततं नरो यः
विमुक्तदुःखः स भवेत् सुखी च वेदोक्तम् एतत् ननु वेदतुल्यम्. ஸோ ஸ்ருணோதி போன இதில் சொன்னால் படித்தா பரவாயில்லன்னு இல்லை இப்போ ஸ்ருணோதி. ஸோ இந்த ஸ்தோத்திரம் இதம் ஸ்ருணோதி கேட்டால் கூட போகிறோம், யாரோ படிக்கிறத நம்ம கேட்டால் கூட போகிறோம். மதியம் பக்தியாம் என்னுடைய சம்பந்தப்பட்ட இந்த ஸ்துதியை யார் ஒருத்தன் பக்தியாக கேட்டால் கூட போகிறோம். திரிகாலம் சததம் நரக யகா 3 வேளையிலையும் 3 வேளையும் சொல்லன்றான். ஸோ அப்போ சததம் எப்போதுமே இதை படிச்சுட்டு இருக்கிற நரன் மனிதன் யக எவன் விமுக்த துக்கக துக்கமே அண்டாதவன, அவனுக்கு துக்கமே கிடையாது. ச பவேத் சுகி ச சுகப்படுவான். வேதோக்தம் ஏத்தத்து இது வேதத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்துதி வேதங்களே பாடியிருக்கு. அப்போ அது ரொம்ப உயர்வான ஸ்துதி அது. ஸோ ஏத்தத்தினும் இல்லையா, அது உயர்ந்த ஸ்துதி இல்லையா, அது வேத துல்லியம் வேதத்துக்கு சமமானது. வேத ஸ்துதிங்கிறது அது இன்னொரு வேதம் தான், அது வேதமே. ஆகவே அதை கேட்குறவனுக்கு ரொம்ப புண்ணியம். शृणोति वा स्तोत्रमिदं मदीयं भक्त्या त्रिकालं सततं नरः यः विमुक्तदुःखः स भवेत् सुखी च वेदोक्तं एतत् ननु वेदतुल्यम्. शृण्वन्तु कारणं च अद्य यद्गतं वदनं हरेः अकारणं कथं कार्यं संसारे अत्र भविष्यति. ஸோ ஒரு காரணத்தை இப்போ தான் சொல்ல போகிறா, தேவி பதில் கொடுக்குறா. இப்போ அந்த தேவி வரலை, அந்த வாணி தான் இருக்குது, இப்போ வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ ஸ்ருண்வந்து காரணம், இப்போ இந்த தலை காணாமல் போன காரணத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. அத்ய எத் கதம் வதனம் ஹரேகே காணாமல் போச்சே, கதம்னா போயிடுது, கதம் போயே போயிடுது. ஸோ ஹரேகே வதனம் ஹரியோடைய தலை விஷ்ணுடைய தலை காணாமல் போச்சு, அது காரணம் சொல்கிறேன். அகாரணம் கதம் காரியம், காரணம் இல்லாமல் காரியம் நடக்குமா? அந்த வாணி கேட்குறது, காரணம் இல்லாமல் ஏதாவது காரியம் நடக்குமா? ஒரு காரணம் இருக்குது, அந்த தலை காணாமல் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ காரியம் கதம், அந்த மாதிரி காரியமே கிடையாது, காரணம் உண்டு. சம்சாரே அத்திர பவிஷ்யதி, உலகத்தில் காரணத்தோடு தான் காரியம் நடக்கும். शृण्वन्तु कारणं च अद्य यद्गतं वदनं हरेः अकारणं कथं कार्यं संसारे अत्र भविष्यति. उददेहे तनयां विष्णुः संस्थिताम् अन्तिके प्रियां जहास वदनं वीक्ष्य तस्याः तत्र मनोरमम्. ஸோ உததேகே தனையாம், அது உததின கடல், கடலுடைய அந்த பெண் லக்ஷ்மி பக்கத்தில் அந்திகே சம்ஸ்திதாம் பக்கத்தில் உட்காண்டிருக்கா. பிரியாம் விஷ்ணு பக்கத்தில் உட்காண்டிருக்கா லக்ஷ்மி. அந்த பிரியமான அவள் உட்காண்டிருக்கும் போது விஷ்ணு என்ன பண்ணார், விஷ்ணுகு தஸ்ய தத்திர மனோரமம் வதனம் வீழ்ச்சிய, அவள் மூஞ்சி அழகாக இருக்குது, லக்ஷ்மியோட மூஞ்சி அப்படி மனோரமமான ரமிக்க வைக்கக்கூடிய அந்த மூஞ்சியை பார்த்து, அவளுடைய மூஞ்சியை பார்த்து ஜஹாச ஹான்னு சிரிச்சிட்டார். அப்போ ரொம்ப சிரிச்சாராம் லக்ஷ்மியோட மூஞ்சியை பார்த்து விஷ்ணு. उद्देहे तनयां विष्णुः संस्थितामन्तिके प्रियां जहास वदनं वीक्ष्य तस्याः तत्र मनोरमम्. उददेहे तया ज्ञातं हरिः नूनं कथं मां हसति प्रभुः विरूपं हरिणा दृष्टं मुखं मे केन हेतुना. ஸோ தயா ஞாத்தம் ஹரிஹி நூனம் கதம் மாம் ஹசதி, அவளுக்கு வந்து தயானா அந்த லக்ஷ்மியால் வந்து எதுக்காக அப்படி ஒரு சிரிக்கிறார், என்ன பார்த்து மூஞ்சி பார்த்து சிரிக்கா, மூஞ்சியில் என்ன கறிகிரி பூச்சிருக்கா அப்படி தோணும் நம்மளுக்கு, திடீர்னு சிரிச்சாலடா. அதனால கதம் மாம் ஹசதி பிரபு, இவர் எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறார் அப்படின்னு நூனம் ஏதோ நிச்சயமாக ஏதோ என்ன கேள்வி பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோன்றது. ஸோ முகமே விரூபம் திருஷ்டம், என் மூஞ்சி விரூபமாக இருக்கா, கோரமாக இருக்கா என் மூஞ்சியை பார்த்து, எதுக்கு இவர் சிரிக்கிறார் இப்போ. ஸோ விரூபம் ஹரிணா திருஷ்டம், ஹரியால என் மூஞ்சி விரூபமாக பார்க்கப்பட்டதா. கேன ஹேத்துனா, ஏன் எதனால இப்படி அவர் என்னோட மூஞ்சி கோரமாக தெரியுறது, அவருக்கு ஏன் இப்படி சிரிக்கிறார் அப்படின்னு அவளுக்கு கோவம் வருது. ஹரிஹி நூனம் विरूपं हरिणा दृष्टं मुखं मे केन हेतुना. विनापि कारणेन अद्य कथं हास्यस्य सम्भवः सपत्नीव कृता तेन मन्ये अन्या वरवर्णिनी.
ஸோ வினாபி காரணேன ஒரு காரணமும் இல்லாமல் இப்படி கூட சிரிப்பு வருமா? கதம் ஹாஸ்யசே சம்பவ, எப்படி சிரிப்பு வரும்? காரணமே இல்லாமல் ஹகான்னு சிரிப்பாளா அப்படின்னு இவளுக்கு பயங்கர கோவம் லட்சுமிக்கு. ஸோ மன்யே அந்யா வரவர்ணனி, யாரையோ நினச்சிட்டு இருக்கார், மனசில் நினச்சிண்டு இவர் சிரிக்கிறார். என்ன பார்த்து சிரித்த மாதிரி இல்லை இது தோன்றது. ஸோ அந்யா வரவர்ணினி, இன்னொரு சிறந்த பொம்பளை, சபத்னி இவ, ஒரு சக்களத்தி. ஸோ சபத்தினின்னு சக்களத்தி. ஓ எனக்கு ஒரு சக்களத்தி கிருதா தேன. ஸோ அதனால அந்த சபத்னியை நினச்சிண்டு இவர் சிரிக்கிறார் போல் இருக்கு. இப்படியெல்லாம் எண்ணம் போகிறது பொம்பளைக்கு. இந்த பெண்களோட மனசு இப்படி தான் இருக்குன்னுட்டா. ஊர்வசி அப்படி தான் சொல்லுவாள், பொம்பளைகளை ஒத்தரையும் நம்பாதேன்றுவான். कथं हास्यस्य संभवः सपत्नी इव कृता तेन मन्ये अन्या वरवर्णिनी ततः कोपयुता जाता महालक्ष्मी तमो गुणा तामसी तु तदा शक्तिः तस्या देहे समाविशत्. உடனே கோபம் வந்துடுது. கோபயுதா ஜாத்தா, ரொம்ப கோபம் ஏற்பட்டுடுது அவளுக்கு. மகாலட்சுமி தமோ குணம்ங்கிற தாமசி, அதாவது ஒரு தேவிகளை சொல்லுவோம். தாமசின்னு ஒரு தேவியை நம்ம உருவகப்படுத்தி சொல்லுவோம். ஸோ தாமசின்னு ஒரு தேவி என்ன பண்ணிட்டா, தமோகுணா தேவி, தாமசின்னு பேர் அவளுக்கு. ஸோ அந்த தாமசி என்ன பண்ணிட்டா, அந்த சக்தி, தாமசி எல்லாம் ஒரு சக்தி, எல்லாமே அந்த சக்தியை உருவகப்படுத்தி பார்க்குறோம். தாமசி சக்தி, ராஜசி சக்தி, சத்துவகுண சக்தி, அதெல்லாமே அந்த குணங்களே சக்தி ரூபத்தில். ஸோ இப்போ இந்த லக்ஷ்மிக்குள்ளே என்ன பண்ணிட்டா, இந்த தாமசி தேவி உள்ளே போயிட்டா. ஸோ தாமசி தேவி உள்ளே போனால் என்ன பண்ணுவோம், தமசு குணம் தான் ஆப்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ தாமசி சக்தி தஸ்யாக தேகே சமாவிஷத்து, உள்ளே போய் நுழைஞ்சுட்டா. இந்த கோபம் ஏற்பட்ட உடனே, கோபம் ஏற்பட காரணமே தாமச குணம் ரஜோகுணம் எல்லாம் தான் காமம் குரோதத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது. ஸோ இவள் அந்த கோபப்பட்ட உடனே தாமசி சக்தி என்று சொல்லக்கூடியவள் உள்ளே நுழைந்து விட்டால் லட்சுமிக்குள்ள. महालक्ष्मी तमो गुणा तामसी तु तदा शक्तिः तस्याः देहे समाविशत्. केनचित् कालयोगेन देवकार्यार्थसिद्धये प्रविष्टा तामसी शक्तिः तस्या देहे अतिदारुणा. ஸோ கேனச்சித் கால யோகேன, ஏதோ ஒரு அது விதிப்படி ஒரு காலம், அந்த காலம் வந்ததுன்னா அந்த காரியம் நடக்கும். ஸோ ஏதோ ஒரு காலத்தோட கோலத்தினால தேவகாரியார்த்த சித்தியை, தேவகாரியம் நடக்கணும், அதுக்காக வேண்டி இந்த காரியமெல்லாம் நடக்கிறது எல்லாமே தேவகாரியத்தை உத்தேசித்து அந்த காரியத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடியவையெல்லாம் இந்த காரியங்கள். ஸோ பிரவிஷ்டா தாமசி, அதுக்காக வேண்டி தான் இந்த தாமசி தேவியாக்கப்பட்டவள் லட்சுமிக்குள்ளே போயிட்டான். சக்திஹி தாமசி சக்திஹி தஸ்யாகா தேகே அதிதாருணா, ரொம்ப கொடுமையான ரூபம் அது இல்லையா, அஜ்ஞானமோட ரூபமே தான் தாமச சக்தி. அந்த தாமசி தேவி தேவகாரியத்துக்காக வேண்டி லக்ஷ்மியோட இதுக்குள்ள உடம்புக்குள்ளே போனா. प्रविष्टा तामसी शक्तिः तस्या देहे अतिदारुणा. तामसी आविष्टदेहा सा शुकोप अतिशयं तदा शनकैः सम्पुवाच इदं पततु ते शिरः. தாமசி ஆவிஷ்ட தேகாகான்னு பிரித்தாலும் கரெக்டாக தான் இருக்குது. தாமஸ்யா ஆவிஷ்ட தேகாகான்னு சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குது. தாமஸ்யா, தாமசியினால், திருத்தியா விபக்தி. ஸோ அந்த மூன்றாவது அந்த தாமசினால், அந்த தேவியினால் உள்ளே புகுந்த அந்த லக்ஷ்மி சுகோப அதிசயம் ததா, அதிசயம்னு சொன்னாலே ரொம்ப இன்கம்பேரபிள்னு அர்த்தம். ஸோ ரொம்ப கோவந்துருத்து. தாமசி வேறு உள்ளே போயிட்டா, ஏற்கனவே இப்படி கோவப்படலான்னு ஆரம்பிக்கிறோன்னு தாமசி உள்ளே போயிட்டா, ரொம்ப கோவந்துருத்து தேவிக்கு லக்ஷ்மிக்கு. ஷனகைஹி உவாச்ச இதம், ஒரு வார்த்தையை பேசினா, மெல்ல பேசிட்டா தேவி. பதது தே சிரக, உங்கள் தலை விழட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தா லக்ஷ்மி. பதது தே சிரக. ஸோ இப்படி அந்த வார்த்தையை அவள் மெதுவாக வெளிவிட்டுட்டா. அவளை மீறி வந்துடுது. கணவனை மேலே இப்படி சபிப்பாளா, சபிச்சுட்டாவும் தாமசி உள்ளே போன உடனே. स्त्रीस्वभावाच्च भावित्वात्
कालयोगात् विनिर्गतः अविचार्य तदा दत्तः शापः स्वसुखनाशनः. ஸோ அது பெண்ணோட சுபாவம்னுட்டார். இந்த மாதிரிலாம் சபிக்கிறலாம் பெண்ணோட சுபாவம்ட்டார். ஸ்ரீ சுபாவாத் பெண் சுபாவம். அப்புறம் பாவித்வாத்னா நடக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் அப்படி தான் நடக்கும். ஸோ எது நடக்கணுமோ பாவித்வாத், எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். காலயோகாத் அந்த நேரம் அப்படி வந்துடுது. அதனால அவள் நார்மலாக நல்லவா கூட இந்த மாதிரி கேடாக பிஹேவ் பண்ணிவிடுவாள். ஸோ அந்த காலத்தின் கோலத்தினாலையும் வினிர்கதக அந்த வார்த்தை வெளியில் வந்துடுத்து. தேவிக்கு தன்னறியாமல் வெளியில் வந்துடுத்து, உங்கள் தலை விழட்டோன்னு வந்துடுது. ஸோ அவிச்சாரிய யோசிக்கவே இல்லை, யோசிக்காமல் அந்த வார்த்தை வெளியில் வந்துடுது. ததா தத்தக ஷாபக சாபத்தை கொடுத்தாள். ஸ்வமுக சுகநாசனம், தன் சுகமே நாசமாயிடும். இப்போ தனக்கே சுகமில்லாமல் போயிடும். தன் சுகத்தையே நாசப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை, அந்த சாபத்தை அவள் கொடுத்தாள். सपत्नी संभवं दुःखं वैदव्यात् अधिकं तु इति विचिन्त्य मनसा इत्युक्तं तामसी शक्तियोगतः. ஸோ சபத்னி சம்பவம், இந்த சபத்னிக்கு பத்னியெல்லாம் யோசித்தோமே, அப்படிலாம் யோசித்து வந்ததுனால இந்த துக்கம் அது வைதவ்யாத் அதிகம். இது விதவை கோலத்தை விட கேவலமான துக்கம் இது. ஸோ வைதவ்யாத் அதிகம் தூ இது வைதவியத்தை கோலத்தை விட இது சபத்னி சம்பவம் துக்கம், அந்த சபத்னியினால் ஏற்படக்கூடிய துக்கம். ஸோ விசிந்தியா மனசா இத்தியுக்தம் தாமசி சக்தி யோகத்தக. ஸோ தாமசி இருக்கிறதுனால இன்னமும் மனசு ரொம்ப கிளாரிட்டி ஆகலை. இது கணவன் போயிட்டா வைதவிய கோலம் வருமே, அதுக்கு அது பெரிய துக்கம்னு தோணுமே. ஆனால் சபத்னினால் வரக்கூடிய துக்கம் பெருசுன்னு இன்னமும் நினச்சிட்டு இருக்கா. ஏன் உள்ள தாமசி உட்காண்ட்ருக்கா. அதனால சட்டுன்னு அந்த வைதவிய கோலத்தை விட இது பரவாயில்ல, இது வைதவியமே தேவை ஒழுக்குங்கிற மாதிரி தோன்றது அவளுக்கு. ஸோ மனசா இத்தியுக்தம் மனசில் துணைக்கிறா தாமசி சக்தி யோகத்தக. ஸோ தாமசி சக்தி உள்ளே இருந்ததுனால வைதவியத்தை விட சபத்னி சம்பவம் துக்கம் தான் பெருசுன்னு தோன்றது அவளுக்கு. அதனால தான் அந்த சபத்னி, அதனால தான் அந்த சாபம் வெளிப்பட்டுடுத்துங்கிற. இப்போ அதை வாணி சொல்கிறது, அந்த ஒரு தாமசி உள்ளே போய் இவளுக்கு வைதவியத்தை விட சபத்னி துக்கம் பரவாயில்லன்னு தோணினதுனால தான் இப்படி அவள் வார்த்தை வெளியில் வந்தது. मूर्खत्वम् अतिलोभता अशौचं निर्दयत्वं च स्त्रीणां दोषाः स्वभावजाः. ஸ்திரீகளுக்கு சுபாவத்திலேயே வரக்கூடிய தோஷங்கள் என்னதெல்லாம்னு சொல்லிட்டார் அவர். அன்றுத்தம்னா பொய் சொல்லுவாளாம், ருத்தம்னா உண்மை, அன்றுத்தம்னா பொய். ஸோ நிறைய பொய் சொல்லுவா. இதெல்லாம் ஸ்ரீயோட சுபாவமான ஒரு தோஷங்கள்ங்கிறார். சாகசம், அதாவது குழந்தைகளை அப்பாட்டிருந்து காப்பாற்றுறது கூட பொய் சொல்லுவாள். அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிற புத்தி வரும். அந்த தயை காரணத்தினாலே நிறைய பொய் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்பா அடிப்பார், எதுக்கு பாவம் குழந்தை அடிப்பட வேண்டாம் அப்படின்னு உண்மையை மறைப்பாவா. அதனால அன்றுத்தம். அப்புறம் சாகசம், நல்ல சாகசமாக ஆம்படியார வசத்தில் வைக்கணும்லாம் யோசிப்பா. இதெல்லாம் பெண்களோட சுபாவம். மாயா, நல்ல மாயையில் மயக்க வைக்கிறது. மாயையில் மூர்க்கத்துவம், சில சமயம் புத்தி கட்டு நடப்பாள். ஸோ புத்தி இல்லாமல் நடப்பா சில சமயம். மூர்க்கத்துவம், அதிலோபத்தை, பேராசை. எத்தனை பேர் கரப்ஷனுக்கு ஈடு தூண்டுறா. பைசா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய கிடைக்குமேன்னு சொல்லிட்டு கட்டத்தில் தூண்டி விடுறா. ஸோ அதிலோபத்தா, பேராசை பிடித்தவர்கள். அசௌச்சம் சொன்னா ஒரு சுத்தம் இல்லாத நிலைமைன்னு சொல்லும்போது மனசளவில் தான் எடுத்துக்கணும். அது உடம்பு சுத்தங்கிறது பெரிய அது அசௌச்சம் பரவாயில்ல. அது மனது அளவில் சுத்தம் இல்லாதது தான் மகா மோசம். ஸோ அதனால் மனசில் எப்போவுமே சஞ்சலத்தை வச்சுண்டு, ஏதோ கவலையை வச்சுண்டு ஒரு மனசு நிம்மதியாக இருக்க மாட்டான். நிர்தயத்துவம், தயை இல்லாமல் சிலப்போ ரொம்ப நிர்குணா மாதிரி இருப்பாள். ஒரு தயை இல்லாத மாதிரி சிலப்ப நடந்துப்பா. இதெல்லாம் ஸ்திரீகளுடைய ஸ்வபாவஜாம் சொஜாகா தோஷாகா, ஸ்வபாவத்திலே உள்ள தோஷங்கள். शीर्षं वासुदेवं तं करोमि अद्य यथा पुरा शिरः अस्य शापयोगेन निमग्नं लवण अम्बुदौ.
ச சீஷக தலையோடு கூடிய அந்த வாசுதேவம் கரோமி அத்யா தலையோடு கூடியவராக நான் வாசுதேவனை ஆக்கி விடுகிறேன் பண்ணுறேன்ட்டா. ஒரு தலையோடு அவர் இருக்கட்டும், நான் உண்டாக்குறேன். ஸோ கரோமி அத்யா இன்னைக்கு யதாபுரா முன்னாடி எப்படி அவர் தலையோடு இருந்தாரோ இப்போது ஒரு தலையோடு இருப்பார் அவர். ஸோ ஷிரோ அப்பி அஸ்ய சாபயோகேன அவருடைய தலை இப்போ என்ன இப்போ அந்த உப்பு கடலில் போயிடுது. நிமக்னம் லவண அம்புதவு உப்பு கடலில் அவருடைய இப்போ இருக்கிற தலை அங்கே மூழ்கி போயிடுத்து. நிமக்னம்னு அது மூழ்கி விட்டது. वासुदेवं तं करोमि अद्य यथा पुरा चिरो अस्य शावयोगेन निमग्नं लवण अम्बुदौ अन्यच्च कारणं किञ्चित् वर्तते सुरसत्तमाः भवतां च महत्कार्यं भविष्यति न संशयः. ஸோ இன்னொரு முக்கியமான வேலை இருக்குப்பா. இவள் சாபம் கொடுத்தது ஒன்று கரெக்டு, அவருக்கு தலையில்லாமல் போனோம் சாபம் கொடுத்தா அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்குது, அந்நியச்ச காரணம் கிஞ்சித்து இன்னொரு காரணம் இருக்குப்பா. சுரசத்தமாக தேவர்களை சொல்கிறேன். பவதாம்ச மகத்காரியம் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டியிருக்கு. என்ன காரியம்? ஹயக்ரீவன் ஒரு அசுரன் இருக்கான், அவன் வேதங்களெல்லாம் எடுத்துன்னு போகிறான். அப்போது அந்த வேதங்களை கொண்டுறதுக்கு பகவான் அவதாரம் பண்ணணும். அப்போ ஹயக்ரீவனோடு அந்த மூஞ்சியோடு வரணும். ஏன்னா அந்த ஹயக்ரீவ அசுரன் ஒரு வரம் கேட்டிருக்கான். இப்படி பெரிய கதையாக போகிறது இது. ஸோ அதனால் உங்களோட பெரிய காரியம் நடக்க வேண்டியிருக்கு. பவிஷ்யத்தி ந சம்சயக அதுவும் நடக்க போகிறதுப்பா இதனால். अन्यच्च कारणं किञ्चित् वर्तते सुरसत्तमाः भवतां च महत्कार्यं भविष्यति न संशयः. पुरा दैत्यः महाबाहुः हयग्रीवः अतिविश्रुतः तपश्चक्रे सरस्वत्याः तीरे परमदारुणम्. ஸோ முன்னாடி ஒரு தைத்தியன் ஒரு அசுரன் இருந்தான், ஹயக்ரீவன்னு பேர் அவனுக்கு. அவன் பெரிய கைகளை உடையவன், மகாபாகு, அதிவிஸ்ருதகா எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பேளே, உங்களுக்கெல்லாம் தெரியுமே அந்த ஹயக்ரீவன்கிற அசுரன். தபஷக்ரே சத்ய சரஸ்வத்தியாக தீரே சரஸ்வதி நதிக்கரையில் பெரிய தபஸ் பண்ணினான் அந்த அசுரன். ஸோ பரமதாருணம் பெரிய கொடிய தபஸ். அசுரர்கள்லாம் பெரிய கொடிய தபஸ் தான் பண்ணுவான். ஏன்னா ஒத்த காலில் நிற்பா இல்லை ஒத்த வரல நிற்பா, இப்படிலாம் உடம்பை வருத்திண்டு அப்படி ஒரு கோர தபஸ் பண்ணுவான். हयग्रीवः अतिविश्रुतः तपश्चक्रे सरस्वत्याः तीरे परमदारुणम्. जपन् एक अक्षरं मन्त्रं मायाबीजात्मकं मम निराहारः चितात्मा च सर्वभोगविवर्जितः. ஸோ ஏகாட்சரம் மாயாபீஜம். ஸோ முன்னாடி வாக்பீஜம் பார்த்தோம், அகார வாச்சம் தான் வாக்பீஜம்னு சொன்னோம். இப்போ மாயாபீஜம். மாயாபீஜம் நார்மலாக தேவியை ஈங்கார ரூபிணின்னு சொல்லுவோம். எப்போவுமே ஈங்கிற சப்தம் வந்து தேவிக்கோட ஸ்பெஷல் சப்தம் ஈங்காரம் தான். ஆனால் இங்கே ஹ்ரீம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம வந்து சௌந்தர்யில் பார்க்குறோச்சா ஹ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் அசோ பஞ்சதசாட்சரியில் படித்தோம் இல்லையா, கடைசியில் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து அந்த ஷகல கல ஹ்ரீம் அந்த ஹ்ரீம்ங்கிறத கடைசியில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். பஞ்சதசாட்சரி மந்திரம் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறோச்சு. அந்த ஹ்ரீமோடு சேர்த்து 15 எழுத்தோடு அந்த தேவியை கும்பிடணுங்கிற மாதிரி வந்தது. ஸோ இந்த இடத்துல மாயாபீஜம் வந்து ஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு அந்த ஹ்ரீங்காரத்தை அதை ஏகாட்சரம் மந்திரம் அவன் பண்ணிட்டு இருந்தான். ஹ்ரீம் ஹ்ரீம்னு அந்த ஒரு ஏகாட்சர பீஜ மந்திரத்தை சொல்லிண்டே தேவியை அந்த ஜபிச்சுண்டு அந்த ஹயக்ரீவ அசுரன் நிராகாரக சாப்பிடவே இல்லை, ஆகாரமே இல்லாமல் ஜிதாத்மா அப்படியே மனசை இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. அப்படி ஒரு ஜெயத்தோட சர்வ போக விவர்ஜிதாக ஒரு போகமும் வேண்டாம். அசுரர்களே போகத்தை ஆசைப்படுவா, ஒரு போகமும் வேண்டாம் அப்படின்னு அந்த ஹ்ரீம் பீஜத்தை ஜபிச்சுட்டு இருந்தான். ध्यायन् मां तामसीं शक्तिं सर्वभूषणभूषिताम् एवं वर्षसहस्रं च तपश्चक्रे अतिदारुणम्. ஸோ தியாயன் மாம் தாமசி சக்தி, அதாவது தாமசி சக்தியான என்னை வாணி கேட்குறது. இவ்வளோ நாளி சவுண்டு தான் கேட்டுருக்கு, ஆள் தெரியவே இல்லைங்க, ஆளே வரல, தேவியோட சத்தம். ஸோ தாமசி சக்தியும் மாம்
என்னுடைய தாமசி சக்தியில் அவள் ப்ரே பண்ணுவாள். அந்த அசுரர்கள்லாம் எப்போவுமே பிரத்தியாரை அழிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் ப்ரே பண்ணுவாள். அதனால தாமசியோட சக்தியை தான் எடுக்கணுவா, தேவியோட சத்துவ குணத்தெல்லாம் ப்ரே பண்ண மாட்டாவா. ஸோ என்னுடைய அந்த தாமசி சக்தியை தியானித்து கொண்டு சர்வபூஷண பூஷிதாம் மாம், எல்லா பூஷண அலங்காரங்களோடு இருக்கக்கூடிய என்னை அவன் இப்படி வருஷ சகசிரம் ச தபச்சக்கரை அதிதாருணம், இவ்வாறு மிக கொடுமையான தபஸை ஒரு 1000 வருஷம் அவன் பண்ணினான் இந்த ஹைகிரீவன். सर्वभूषणभूषिताम् एवं वर्षसहस्रं च तपश्चक्रे अतिदारुणम् तदा अहं तामसं रूपं कृत्वा तत्र समागता दर्शने पुरतः तस्य ध्यातं तत्तेन यादृशम्. ஸோ அதான் தாமசம் ரூபம். உடனே தேவி தாமசி சக்தி அவன் ப்ரே பண்ணானா அவள் தாமசியாக தான் வெளியில் வருவாள். தாமசம் ரூபம் கிருத்வா, நான் தாமசி வடிவம் எடுத்துக்கொண்டு அங்கே நான் போனேன். தத்ர சமாகதா, அவன் ப்ரே பண்ணுற இடத்துக்கு, அந்த தபஸ் பண்ணானே சரஸ்வதி நதிக்கரில் பண்ணிட்டு இருக்கானே அந்த இடத்துக்கு நான் போனேன். புறத்தக தஸ்ய புறத்தக தர்ஷனம், அவன் முன்னாடி நின்றுட்டு அவனுக்கு தர்ஷனம், அவனுக்கு காட்சி கொடுத்தேன் நான். தியாத்தம் தத்தேன யாதிருஷம், அவன் தேன அவனால் எப்படி யாதிருஷம், எந்த முறையில் அவன் என்ன தாமசி சக்தியை அவன் கும்பிட்டானோ அதே தாம சக்தியை எடுத்துக்கொண்டு நான் அங்கே போய் நின்றேன். सिंहा उपरि स्थिता तत्र तम् अवोचं दयान्विता वरं ब्रूहि महाभाग ददामि तव सुव्रता. ஸோ சிம்மத்து மேலே உட்காண்டிருந்தா, அதான் காளி ரூபியாக வந்துருப்பா, தாமசி சக்தி தானே. ஸோ ஸ்திதா அகம், நான் அப்படி நின்றுண்டு சிம்மத்து மேலே தம் அவோச்சம், நான் அவனை பார்த்து தயான்விதா, தயையோடு கூட 1000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கான், அதனால தயையோடு கூட நான் அவனை பார்த்து சொன்னேன், வரம்ப்ரூஹி மகாபாகா, பாக்கியமுடையவனே வரத்தை கேளு, என்ன வேணுமோ கேளு, ததாமி நான் கொடுக்குறேன், தவ சுவ்ரத உனக்கு நான் கொடுக்கிறேன், விரதத்தை உடையவனே நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னு போய் நின்னேன். इति श्रुत्वा वचो देव्याः दानवः प्रेमपूरितः प्रदक्षिणां प्रणामं च चकार त्वरितः तदा. ஸோ இதை கேட்டுட்டு தேவியாக வச்சக ஸ்ருத்வா, தேவியோடைய வச்சனத்தை வார்த்தையை கேட்டு தானவக அசுரனான அவன் பிரேமபூரிதக, அன்பு நிறைஞ்சு போயிடுத்து, தேவி நமக்கு வரம் தர வந்துட்டா அப்படின்னு அன்போடு கூட பிரதட்சிணாம் பிரணாமம் சக்கார, அவளை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி பிரணாமம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி துவரித்தக ததா, ரொம்ப அவசரமாக சக்கார அவசரமாக பண்ணுறான். இப்போ வரம் கேட்கணும் அடுத்தது. दानवः प्रेमपूरितः प्रदक्षिणां प्रणामं च चकार त्वरितः तदा. दृष्ट्वा रूपं मदीयं स प्रेम उत्फुल्लविलोचनः हर्ष अश्रुपूर्णनयनः तुष्टाव स च मां तदा. ஸோ என்னை பார்த்துட்டு மதியம் ரூபம், என்னுடைய அந்த தாமச ரூபத்தை பார்த்துட்டு பிரேம உத்புல்ல விலோச்சனக, அன்பு பெருக்கின அந்த கண்கள், உத்புல்லன்னு அந்த மலர்ந்த கண்கள், அப்படி அன்பினால் மலர்ந்த கண்களோடு கூட ஹர்ஷ அஸ்ருபூர்ண, அப்படியே கண்ணில் தான் ஆனந்த பாஷ்பம் பெருகிறது. ஸோ அப்படி அந்த ஹர்ஷாஷுனா ஆனந்த பாஷ்பம், ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கிட்டு பூர்ண நயனக, அப்படிப்பட்ட கண்களோடு கூட துஷ்டாவ, என்னை ஸ்துதி பண்ணினானவன் சச்ச மாம் ததா, அப்பொழுது என்னை ஸ்துதி பண்ணினான் அந்த ஹயக்ரீவ அசுரன். रूपं मदीयं स प्रेम उत्फुल्लविलोचनः हर्ष अश्रुपूर्णनयनः तुष्टाव स च मां तदा. सर्वं जगदम्बार्पणमस्तु.